அனைவருக்கும் வணக்கம். பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் கலைஞரின் நூற்றாண்டையொட்டி தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கலைஞர் அவர்கள் எழுதிய நூல்களையோ அல்லது கலைஞரை பற்றி பிறர் எழுதிய நூல்களையோ குறித்து நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நம்மிடையே உரையாற்ற இருக்கின்றார் நம்முடைய தோழர் கதிர் அவர்கள். அவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை. குறிப்பாக முகநூலில் இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு, ட்விட்டர் ஸ்பேஸில் இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு அவரை நன்றாகவே தெரியும். வி திராவிடியன்ஸ் என்ற ஒரு அமைப்பை நிறுவி இந்திய துணைக்கண்டம் முழுவதும் திராவிடத்தை எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு தோழராக அவர் இருக்கின்றார். இன்றைக்கு அவர் நம்மிடையே கலைஞரின் சிறுகதைகள் குறித்து பேச இருக்கின்றார். வணக்கம் தோழர், நீங்க தொடங்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் அனைவருக்கும். This is good morning in India and good evening everybody. முதற்கண் இந்த வாய்ப்பிற்காக பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கியது உண்மையிலேயே ஒரு சிறப்பான விஷயம். கலைஞரின் சிறுகதைகள் அப்படின்ற டைட்டில் பேசலாம் அப்படின்னு நான் தான் முடிவெடுத்தேன். ஏன்னா அதாவது அவருடைய எழுத்து அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் பார்க்கணும்னா எழுத்து, இலக்கியம், அரசியல், வசனங்கள், திரைப்பட வசனங்கள், ஒவ்வொரு துறையிலையும் ஒரு மிகப்பெரிய கடலாக இருக்கக்கூடியவர். அதுல எதை பத்தி பேசினாலும் அவர் கடல் போன்ற அவருடைய பெருமைகள், சாதனைகள் இதுல வந்து ஒரு சிறு துளி தான் துளிங்கிற அளவு கூட நம்மளால கவர் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட 85 ஆண்டு காலம் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறாரு, இப்ப எண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அவருடைய வாழ்நாள்ல வந்து சாதாரணமா நமக்கெல்லாம் ஒரு 8 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சுட்டு மீதி கொஞ்ச நேரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம இப்போ ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா தூங்க போறோம் அப்படின்னா அவர் வந்து அந்த மாதிரி வாழ்க்கை அவர் வாழல. கிட்டத்தட்ட ஒரு 3 மனிதர்கள் அவருடைய ஆயுள் காலத்தை, இதனுடைய ஒரு ஆயுள் காலத்துல அவர் வாழ்ந்திருக்காரு. அப்படி பார்க்க போனா அவர் 94-95 இயர்ஸ் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அதுல ஒரு 14 ஆண்டு காலம் அவருடைய இளமை, அதாவது சிறுவர் அந்த குழந்தை காலகட்ட வயதை நீங்க கழிச்சிட்டா கூட 80 ஆண்டு காலம் அப்படிங்கிறது இன்ட்டு 3 போட்டுக்கணும். நீங்க மோட்டி 24 240 ஆண்டு காலம் அவர் வந்து வாழ்ந்திருக்கிறத தான் நம்ம கணக்கு வச்சுக்க முடியும். இது வந்து எப்படி சொல்றது, இதனாலதான் இந்த திராவிட இயக்கத்துடைய வளர்ச்சிங்கிறது வந்து பல மற்ற இயக்கங்களுடைய வளர்ச்சியை விட பல மடங்கு வந்து அந்த மெனி மேனிஃபோல்டு அஹெடா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இன்னொன்று, தொடர்ந்து வந்து பெரியார், அண்ணா, கலைஞர்ன்ற 3 மிகப்பெரிய ஆளுமைகள் அதை வந்து கண்டினியூஸா கொண்டு போயிருக்காங்க. அதுல வந்து இந்த வாழ்நாள் அடிப்படையும் உழைப்பு அடிப்படையிலையும் இவருடைய பங்குங்கிறது மிகப்பெரிய பங்காக இருந்துட்டு இருக்கு. அதுல எழுத்துங்கிறது இந்த மாதிரி சிறுகதைகள், நாவல்கள், வரலாற்று நாவல்கள், ஹார்ட்கோர் இந்த லிட்டரரி இலக்கியம் சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள், அது ஒரு பெரிய துறை. இது தவிர உடன்பிறப்புகளுக்கு கடிதம், அரசியல் கட்டுரைகள், அறிக்கைகள், இன்னும் எவ்வளவோ அவர் வந்து எழுதி குமிச்சிருக்காரு. இன்னைக்கு எனக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து தோழர் சொல்லும் போது நான் வெவ்வேறு இடங்கள் முதல்ல யோசிச்சேன்னா கூட நெஞ்சுக்கு நீதியை பத்தி பேசலாமா, இல்ல குரலோபியம் பத்தி பேசலாமா, இல்ல வரலாற்று நாவல்கள் பத்தி பேசலாமா அப்படின்னு எனக்கே ஒரு சின்ன குழப்பங்கள் இருந்துச்சு. ஆனா வந்து சிறுகதைகள் சூஸ் பண்ணதுக்கு காரணம், நிறைய பேர் சிறுகதைகள் பத்தி அதிகமா படிச்சிருக்க மாட்டாங்க. தெரிஞ்சு அவருடைய சிறுகதைகள் வந்து எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்றது அதிகமா இந்த இலக்கிய பரப்புலையும் சரி, தோழர்களுடைய ரெஃபரன்ஸ்லையும் சரி, சோசியல் மீடியாலும் சரி அதிகமாக கோட் பண்ணப்படாத ஒரு ஃபீல்டாக இருந்ததுனால, அன்சங் ஏரியா இருந்ததுனால அதை நம்ம ஏன் தொட்டு பேசக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அதன் காரணமாக தான் இந்த சிறுகதைகள் இது டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணேன். அவருடைய சிறுகதைகள் வந்து ஒரு 2-3 தொகுப்பு தனித்தனியாக வந்திருக்கு, சிலது ரிப்பீட்டடாக வந்திருக்கு. இதில் ஒரு முக்கியமான தொகுப்பு தான் இந்த கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் போடப்பட்ட கலைஞர் கருணாநிதியின் சிறுகதைகள் அப்படிங்கிறது. இதுல ஒரு 37 கதைகள் இருக்கு. இது தவிர கலைஞரின் சிறுகதை பூங்கா, 16 கதை நிலை அப்படின்னு இன்னும் சில தொகுப்புகள்லாம் இருக்கு. இந்த 16 கதை நிலை அப்படிங்கிற தொகுப்புல வந்து இதுல இருந்து சில கதைகள் எடுத்து போட்டிருக்காங்க. கலைஞரின் சிறுகதை பூங்கா நான் இன்னும் பார்க்கல. ஸோ
மற்ற கதைகள் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு எழுதின புத்தகங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் போகணுன்னா ரோமாபுரி பாண்டியன், சுற்றிமலை, மகான் பெற்ற மகள், வைரமணி சொல்லிட்டே போகலாம். அது ஒரு பெரிய அதே ஒரு பெரிய டாபிக் ஆனதுனால நான் ஜஸ்ட் ஸ்டாப் ஹியர், ஐ கோ இன்டு தி டாபிக். கலைஞர் கருணாநிதியின் சிறுகதைகள். இதுல இந்த புத்தகம் வந்து பாரதி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க, தீரகர்ல இருக்காங்க. இது ரொம்ப பழைய புத்தகம் ஆக்சுவலா. கலைஞர் தன்னுடைய முன்னுரை வந்து 1971 எழுதியிருக்காரு. இது வந்து நான் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏடுகள் முரசொலியில வந்து அப்பப்போ எழுதின நான் சிறுகதைகள் அவரோட தொகுப்பு தான் இந்த புத்தகம். இதுல சில கதைகள் வந்து ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, வேற மொழிலையும் வெளில வந்திருக்கு. சில பிரச்சனைக்குரிய கதைகள்னு கருதப்பட்ட கதைகளை இதில் சேர்க்கல. ஆனால் அதெல்லாம் நான் சீக்கிரமா வந்து வேற ஒரு பதிப்புல இதே பதிப்பகத்தின் மூலமாக நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது இதுலயே சில பிரச்சனைக்குரிய கதைகளை சேர்க்கவில்லை அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த சிறுகதை தொகுப்புலயே வந்து நிறைய அப்படிப்பட்ட கதைகள் இருக்கு. இதையும் விட தீவிரமான கதைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறது அது வந்து தேடிதான் பார்க்கணும் என்னென்ன கதைகள்ன்றது. நான் இப்போ படிச்சது வந்து இந்த புத்தகம் ஒரு புத்தகம் தான். உண்மையிலேயே மற்ற கதைகள் எப்படி இருக்குன்ற ஆர்வம் வந்து நிச்சயமா இந்த புத்தகத்தை படித்த பிறகு ஏற்படுகிறது. ஸோ 71க்கு முன்னாடி மேபி ஒரு 20-30 இயர்ஸ்க்கு 30 இயர்ஸா எழுதின கதைகளோட தொகுப்பு இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல தேதிகள் இல்லை, எந்தெந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, எப்போ இந்த பிரசுரிக்கப்பட்டதுன்ற தேதிகள் இல்லை. அது ஒரு சின்ன குறை. புத்தகம் வந்து ரொம்ப பழைய ஃபார்மேட்டு, சுமார் 300 பக்கங்களை கொண்ட புத்தகம். எழுக்கும்போது வந்து சின்ன புத்தகம் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் படிக்க தான் இது வந்து அந்த பழைய புத்தகங்களோட பேப்பர் தின் வந்து ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா. இப்போ இருக்கிற புத்தகங்கள் 100 பக்கமே வந்து தடிமா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து 300 பக்கம் தடிமனை இருக்காது அந்த மாதிரி. ஸோ அட்டைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஒரு தோற்றம் இருக்கும். இதுதான் அட்டைப்பட கதையும் இதில் இருக்கு. ஸோ நான் அது அப்புறமா வரேன். ஸோ மொத்தம் 37 கதைகள் இதில். 37 கதைகள். அதாவது தொடாத ஏரியாவே இல்லை, அதே மாதிரி தொடாத ஃபார்மேட்டே இல்லை, தொடாத கேரக்டர்களும் இல்லை. அந்த மாதிரி ஒரு வைடு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் என்ன சொல்ற சோஷியல் பரிமாணத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இதில் தொட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தோணுது 37 கதைகள்லையும். ஸோ நான் ஐ ஜஸ்ட் கோ இன்டு த ஒன் பை ஒன்னா பார்க்கணும்னா எப்படி ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். தொடர் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 மணி நேரமா இல்லை எப்படி, எவ்வளோ நேரம் நம்ம பேச போகிறோம்? தொடர் கனிமொழி. மன்னிக்கணும் தோழர், 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்கோம். நீங்க பேசுங்க, ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சரி, நீண்டாலும் பரவாயில்ல. ஓகே ரைட். ஓகே, நான் எவ்வளோ முடியுமோ குயிக்கா போட் பண்ண கூட ரொம்ப இதாகும், அயற்சி ஏற்படுத்துற மாதிரியும் பேசிடக்கூடாது. அதனால சிறுகதைகள்ன்றது எப்பயுமே ஒரு நாவல் அப்படின்னா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுல ஒரு தொடர்ச்சி இருக்கிறதுனால அதை சுருக்கமாகவும் பேசிக்கலாம், நீட்டியும் பேசலாம். ஆனா அது ஒரே உலகம், தட் இஸ் ஒன் சிங்கிள் யூனிவர்ஸ்ன்ற மாதிரி போயிடும். ஆனா சிறுகதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிவர்ஸ், ஒவ்வொரு உலகம், ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் போயிட்டு வெளில வந்து மறுபடியும் அதை பத்தி இது பண்ணிட்டு அப்புறமா திருப்பி அடுத்த உலகத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும். அதனாலதான் தொடர்ந்து சிறுகதைகளை வந்து ஒரு பெரிய புத்தகத்தை தொடர்ந்து கடகடன்னு படிச்சிட முடியாது. ஒரு நாவலையோ ஒரு ஈவன் நான் ஃபிக்ஷனை படிக்கிற மாதிரி கூட சிறுகதைகளை நீங்க கடகடன்னு படிச்சிட முடியாது. ஏன்னா ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது அதோடைய தாக்கம் உங்களை பாதிக்கும். அது கொடுக்குற அந்த கிளைமேக்ஸ், அந்த அதிர்ச்சி கொஞ்சம் நேரம் உங்க மனசுக்குள்ளே இருக்கும். அது அப்புறம் அடுத்த கதையை படிக்கிறதுக்கான தயார் நிலையில் நீங்க வரமாட்டீங்க. கொஞ்சம் டைம் ஆகும். அந்த மாதிரி தான் சிறுகதைகள். ஸோ இந்த சிறுகதைகள் 37 கதைகள் நான் கொஞ்சம் விரைவாக தான் படித்தேன். இது சில குறிப்புகள் எடுக்க வேண்டியிருந்தது, பேச வேண்டியது இருக்காங்க. அதனால இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சாதாரணமாக ஒரு 300 பக்க புத்தகத்தை நீங்கள் ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ படிக்க முடியும்னா இது ஒரு 5 days 6 days இந்த மாதிரி ஆச்சு. எனக்கு கொஞ்சம் பிரிச்சு படித்தேன். ஸோ இதில் வந்து டு ஸ்டார்ட் வித் நான் என்ன ஆரம்பிக்க விரும்புகிறேன்னா, அவர் எழுதின இதில் வர்ற ஒரு சின்ன உரையாடல் இருந்து ஆரம்பிக்கிறேன். அழு, மாசு படிந்த திராவிடமே அழு, கருத்து போன மேகம் சோகத்தால் கனத்து போன உள்ளம், இவைகளுக்கு மாற்று கண்ணீர் தான். அந்த கண்ணீர் ஓடையில் புதிய சமுதாயத்தின் விடுதலை படகு மேந்திர வேண்டும் என்று உறக்க சிரித்துக் கொண்டே சொன்னான் கந்தையா. அழு, மாசு படிந்த திராவிடமே அழு அப்படின்னு வர்றது கொஞ்சம் அதிர்ச்சி உருவாக்கக்கூடியதா இருக்கலாம்.
இது ஏன் அது மாதிரி இந்த ஒரு உரையாடல் வருதுன்றதை நான் கடைசியில் சொல்றேன். இந்த கதையை பற்றி கடைசியில் சொல்றேன். இதுல 37 கதைகள் இருக்கிறதா சொன்னேன். இதுல ஒரு டைட்டில் மட்டும் நான் அப்படியே ஜஸ்ட் அப்படியே குயிக்கா நான் போயிடுறேன். புகழேந்தி அப்படின்ற ஒரு கதை. இது எப்படின்னா, ஒரு பெரிய மேதை, அந்த மேதைக்கு ஏற்படுகிற ஒரு இளம் மேதை, ஒரு கலைஞரை நீங்க கூட சொல்லலாம். மேபி அவர் எங்கா இருக்கும்போது எழுதுன கதைன்னு நினைக்கிறேன். அவருக்கு எப்படிப்பட்ட சிக்கல்கள் புகழ்னால ஏற்படுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். புகழை பற்றி 2 கதைகள் வரும். அதாவது ஒரு இளம் மேதை, ஒரு பெரிய பேச்சாளர், ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் வாழ்க்கையில நடக்கிற சில சம்பவங்கள், அதை ஒட்டி 2 கதைகள் வந்திருக்கு. ஒன்று ரகசியம், இன்னொன்று புகழேந்தி. புகழேந்தி கதையில உலகமே மெச்சுற ஒரு பெரிய எழுத்தாளர், பேச்சாளர், உலகத்தில் உள்ள எல்லா அறிவும் இருக்கிற ஒருத்தர், ஒரு அரசியலறிவா இருக்கலாம், விஞ்ஞான அறிவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆசையை கூட நிறைவேற்றிக்க முடியலையே அப்படின்ற மாதிரி போகும். அதுல எனக்கு ரசிக்கத்தக்கதா என்னன்னா, அதுல அந்த கதையின் ஓட்டம், கதையோட நடை அது கதையா இல்ல கவிதையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். எல்லா கதையுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்கங்க அவர் திடீர்னு அவர் எப்ப ஜம்ப் ஆவார்னே தெரியாது. கதையில இருந்து கவிதைக்கு போயிடுவாரு, கதையில இருந்து கதைக்கு எப்போ வர்றாரு அப்படின்றது தெரியாது. சில கதைகள் நீங்க படிக்கும்போது அப்படியே அந்த ரித்தம் உங்களுக்கு வரும். அந்த மனோகரா அதுல வர்ற அந்த வசனங்களுடைய ரித்தம், அப்புறம் பராசக்தியில வரக்கூடிய வசனங்களுடைய ரித்தம், இதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அந்த சந்தத்திலேயே ஓடிட்டு இருக்கோம். இப்படி பல கதைகள் இருக்கு. எல்லா விஷயத்தையும் ஒரு வேற மாதிரி பார்ப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த கதையில வரும். அதாவது எழுத்து ரீதியா சொல்ற கதையோட கருவை நான் கதையை மேலோட்டமா சொல்லிட்டு போறேன். நீங்க படிக்கும்போது சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அதனால அவர் ஒரு மிகப்பெரிய மேதை அப்படின்னு அவர் சொல்லுவார். சொல்லிட்டு இருக்கும்போது மேதை அப்படின்னு எல்லாருமே அவரை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏன் கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, மே அப்படிங்கிறது உழைப்பாளர்களுடைய தினம் வருகிற மாதம். தைங்கிறது தமிழர்களுடைய புத்தாண்டு வருகிற மாதம். அதனால அது மேதை அப்படிங்கிறது கூப்பிடுறது அவனே விரும்பினான் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ யாரும் எத்தனையோ பேர் இந்த மேதைன்ற சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பேசியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். ஆனா இப்படி ஒரு ஆங்கிள் இந்த சொல்லுக்கு இருக்கு அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. முல்லை கொல்லையில் ரோஜா பூன்னு ஒரு ஓமை வரும். அதுல அது சட்டுன்னு ஒரு கதையை ஓட்டம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஓமைகள் டக்குன்னு வரும்போது ஒரு சிலிர்ப்பை ஊட்டக்கூடியதா இருக்கும். இது மாதிரி நிறைய ஓமைகள் அங்கங்க வரும் ஒவ்வொரு கதையிலுமே. அதை ஒட்டி நீங்க படிக்கும்போது அட அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி அது போயிட்டு இருக்கு ஒரு ஸ்டோரிலையும். அந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸை நீங்க பார்க்கலாம். இந்த அட்டைப்படத்துல சிவபெருமானுடைய படம் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா, அதை ஒட்டிய ஒரு கதை. அதாவது இந்த புத்தகம் பல கதைகளை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல எப்படின்னா, புராண கதைகளும் இருக்கு, வரலாற்று கதைகள் இருக்கு, சமகால கதைகள் இருக்கு. ஒரு செகண்ட். நவீன கதைகள், நவீன இலக்கியம் சொல்லக்கூடிய இலக்கியம், பின்னவீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் மாடர்னிசம் சொல்லக்கூடிய ஃபார்மேட்டு, டார்க் காமெடி, ஷாக் காமெடி, கடிஜோக்கு சம்பந்தம் இப்போ அடிப்படையிலான கதைகள் கூட இதுல இருக்கு. இது எல்லாமே அவர் 50-60 வருடங்களுக்கு முன்னாடி அவர் எழுதிட்டாரு அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் இப்ப இருக்கிற ஃபார்மேட் ஆச்சு, இது எப்படி இவர் அப்பயே கேப்சர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு இது வரும். இது எதெல்லாம் பேசுது அப்படின்னா, பெரும்பாலும் அந்த காலத்துல இருந்த ஏழ்மை நிலையை பேசுகிறது. எப்படின்னா, மக்களுடைய சமூகத்துல மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க, என்னென்ன காரணங்களுக்காக அவங்க கஷ்டப்பட்டாங்க, பெண்களுடைய நிலை எவ்வளவு மோசமா இருந்துச்சு, ஆண்கள் எல்லாருமே என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்தாங்க, ஜாதி எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது, ஜாதிய சோசியல் அடிப்படையில என்னென்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கி இருந்துச்சு,
அப்படின்னு. அப்புறம் அரசியலையும் தொடர்றாரு. அரசியல்ல வந்து அதில் நீங்க காங்கிரஸ் கட்சியை தாக்குறதையும் நீங்க பார்க்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சியை தாக்கி இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். கேரக்டர்கள்னு பார்த்தா வந்து இந்த கதையில் வர்ற கேரக்டர்கள் வந்து பெரும்பாலும் கணவன் மனைவி கேரக்டர்கள், காதலன் காதலி கேரக்டர்கள், அப்புறம் அந்த உமனைசர் கேரக்டர்கள், டீச்சர்ஸ் வருவாங்க, அரசியல்வாதிகள் பொலிட்டீஷியன்ஸ் வராங்க, புராணங்களை பக்தியை ரொம்ப மூடத்தனமா நம்பக்கூடிய கேரக்டர்ஸ் வருவாங்க. இது தவிர இதிகாச கேரக்டர்களான அகலிகை, திரௌபதி, சிவன், பார்வதி, கங்கா இவங்கெல்லாம் வருவாங்க. ஒரு குப்பை தொட்டி கூட ஒரு கேரக்டரா வரும். ஒரு குழந்தை, ஒரு பச்சிலன் குழந்தை வரும். இது தவிர ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குப்பை திட்டுற மாதிரி கிண்ணம் ஒரு படத்துல கேரக்டரா வரும். அவரே எழுதின வசந்த சேனை, இந்த மனோகர்ல வரக்கூடிய வசந்த சேனை மாதிரியான ஒரு கேரக்டர் கூட ஒரு வரலாற்று நாவல்ல வரும், வரலாற்று சிறுகதையில வரும். புறாக்கள் கேரக்டரா வரும். இப்படி பலவிதமான கேரக்டர், ஒரு பெரிய ஒரு வைடா எல்லாத்தையும் தொட்டு போயிருப்பாரு. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சரி, நான் ஒன் பை ஒன்னா கதைக்கு டக்குன்னு போயிடுறேன். இப்போ புராண கதைகள் அப்படின்னு ஒரு அடுத்த கதைகள் வரும்போது 3-4 கதை லிஸ்ட் ஆயிருக்கு. அது வந்து இன்னொன்னு இது எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பேலன்ஸ்டா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கதையோட கட்டமைப்பு, அந்த புத்தகத்தோட கட்டமைப்பே வந்து அதை லிஸ்ட் பண்றதுல முத கொண்டு அவங்க மெனக்கெட்டு இருக்காங்கன்றது தெரியும். அவரு பதிப்பகத்தார் மெனக்கெட்டாங்களா இல்ல கலைஞரே வந்து வரிசைப்படுத்தினாரா அப்படின்றது அந்த டைட்டில் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கனாலே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ளதா இருக்கும். அந்த கதைகளுடைய சாராம்சத்தின் அடிப்படையிலையும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் படிக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கணும், சளிப்படைஞ்சிடக்கூடாதுன்ற கவனத்தோட வந்து கதையை லிஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். ஒரு கதை பெரிய, அதாவது ஒரு கதை 5 பக்கங்கள் 6 பக்கங்கள் வரக்கூடிய கதையா இருந்தாலும், பெரிய சிறுகதையா இருந்தால் அடுத்த கதை வந்து ஒரு சின்ன கதையா சிறுகதையா இருக்கும். 3 பக்கமோ 4 பக்கம் வரக்கூடிய கதைகளா இருக்கும். நீங்க இதுல வர்ற கதைகளே ஒன்னோட ஒன்று தொடர்புபடுத்தி நீங்க வந்து ஒரு நாவலா கூட நீங்க வந்து ஒரு நீண்ட கதையா கூட அவங்களால வந்து தொடுத்துக்க முடியும். அந்த மாதிரி கூட வரிசைப்படுத்திருக்காங்க. அந்த டைட்டில்ஸ் கூட வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. தப்பி விட்டார்கள் அப்படின்னு ஒரு கதை வரும், அதுக்கு அடுத்த கதையை தப்பவில்லை அப்படின்ற டைட்டில் வரும். அப்புறம் குப்பை தொட்டி அப்படின்னு ஒரு கதையோட பேரு, அதுக்கு அடுத்த கதையை பார்த்தீங்கன்னா சந்தன கிண்ணம் அப்படின்னு வரும். 300 ரூபாய் அப்படின்னு ஒரு கதையுடைய பேர் வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழை அப்படின்னு ஒரு கதையுடைய பேர் வரும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவங்க மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. நான் கதையோட முதல் கதையை பற்றி பேசியிருந்தேன், புகழேந்தி. அதுக்கு அடுத்த கதை வந்து புராணம். புராணம் வந்து நலாயினி கேரக்டரை சம்மந்தப்படுத்தி வரக்கூடியது. நலாயினி வந்து கதை உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட கதைன்னு சொல்லிட்டு. நலாயினி வந்து தன்னுடைய கணவனை தன்னுடைய அவர் ஆசைப்பட்டான்றதுக்காக, புராண கதை சொல்றேன், ஆசைப்பட்டான்றதுக்காக ஒரு தாசி வீட்டுக்கு வந்து, விலைமகள் வீட்டுக்கு வந்து கோடியில வச்சு தூக்கிட்டு போனாங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப உடல் நலம் இல்லாதவராக, அது என்ன சொல்றது, தொழுநோய் நோயாளியாக இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு இன்னொரு பக்கம் வந்து ஸ்டோரி, அவர் கொண்டு போய் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. இது வந்து ஒரிஜினல் புராணம். ஆனா நலாயினி உமன் என்ன மனசுல ஓடிட்டு இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி எழுதியிருப்பாரு. இப்போ நலாயினி வந்து அவருடைய அந்த பிறவியில வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் அடுத்த பிறவியில வந்து திரௌபதியா பிறந்தார்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி உண்டு. அதை கனெக்ட் பண்ணி ஒரு செம அடி அடிச்சிருப்பாரு ஆக்சுவலா. அது நீங்க படிக்கும்போது புரியும் என்ன மாதிரி அவர் எந்த மாதிரி அதை அணுகியிருக்காரு அப்படின்றது. அப்புறம் சபலம்னு ஒரு கதை, ஒரு இளம் ஜோடி ஒரு குழந்தையோட ரயில்ல பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல், அதன் மூலமா என்ன ஒரு டிராஜிக் எண்டிங் நடக்குது அப்படின்ற, அதாவது அந்த காலகட்டத்துல ரயில் பயணங்கள் எப்படி இருந்தன, அப்ப எப்படி வந்து ரயில்ல வந்து சீட்டு வந்து எப்படி பிடிச்சி எப்படி அதை வித்துட்டு இருந்தாங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள் ரயில்ல டிராவல் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பிக்சர் நீங்க வந்து இதுல கொண்டு வரலாம். ஏன்னா ஒரு 50 வருடங்களுக்கு 60 வருடங்களுக்கு முன்னாடி, அதான் அந்த எல்லா கதைகளுமே ஒரு காலப்பட்டக, நீங்க வந்து ஒரு டைம் கேப்சூல்ல வந்து நீங்க டிராவல் பண்ண மாதிரி தான் இருக்கும். நிறைய ரெஃபரன்ஸ் வந்து நீங்க தொடர்படுத்தி எடுக்க முடியும் இந்த கதைகள் மூலமாக. அந்த காலகட்டத்தில் அரசியலா இருக்கட்டும், அந்த காலத்துல இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையா இருக்கட்டும், இந்த மாதிரி ரயில் பயணங்கள், அச்சுக்கூடத்துல எப்படிலாம், அதாவது ஒரு அச்சகத்துல அச்சு கோர்ப்பவர் என்னென்ன வேலைகள்லாம் செய்யறாரு அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்மளால பல பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ டிஜிட்டல் முறைகளுக்கு பழகிட்டோம். அப்போ வந்து ஒரு அடிப்படையில ஒரு ப்ரூஃப் ஒன்று வரும்,
அதை எழுத்துக்களை வந்து தேர்ந்தெடுத்து அது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டிராஃப்ட் ஒன்று பண்ணி கொடுக்கணும். அதை ஓகே பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதில் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அது அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து பதிவாயிருக்கு. இது மாதிரி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து ஒரு அழகான டாக்குமெண்ட் மாதிரி இதுல வரும். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா நம்ம அந்த காலகட்டத்துக்கே போய் டீட்டெயிலா அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ 3வது கதை எப்படி சொல்லிட்டு இருந்தேன், சபலம் அந்த கதையுடைய பெயர். அடுத்தது ஆட்டக்காவடி. இந்த ஆட்டக்காவடி கதையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கும். அதுல ஒரு கேரக்டர் பேரு கனிமொழி. அந்த கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கான கேரக்டர், எவ்வளவு பகுத்தறிவு உள்ள கேரக்டர், கொள்கையில எவ்வளவு உறுதியோட இருக்கக்கூடிய கேரக்டர்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. மேபி அந்த கதையோடைய தாக்கத்தின் காரணமாக தான் தன்னுடைய மகளுக்கு கனிமொழின்னு பேர் வச்சாரோ அப்படின்ற சிந்தனை வராம இல்லை படிக்கும்போது. ஆனா அந்த வருடம் எந்த வருடம்ன்றதுனால எப்படி அது ஒரு 60s எழுதியிருக்கலாம், இல்லைன்னா 60s 50s எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ் ஆக்சுவலி யூகிக்க முடியறது. ஸோ ஆட்டக்காவடின்ற அந்த கதை. அப்புறம் குப்பை தொட்டி, நான் முன்னாடி குறிப்பிட்டிருந்தேன். குப்பை தொட்டி ஒரு கேரக்டரா நின்று அது குப்பை தொட்டி பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஆங்கிள் எழுதியிருப்பாரு. அதுலேயும் வந்து எல்லா ரிஷிகளையும் அதாவது புராண குப்பைகளை வந்து பயங்கரமா விமர்சிச்சிருப்பாரு. கடைசியில் ஒரு ஷாக் ஃபேக்டர் இருக்கும் அந்த குப்பை தொட்டில. ஒரு குப்பை தொட்டி பேசுது, அந்த குப்பை தொட்டி என்ன பேசலாம், அந்த குப்பை தொட்டி பேசினா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வெளில வரும். ஸோ அந்த குப்பை தொட்டி வந்து கடைசியா அதுல என்ன ஒரு மாதிரி ஷாக் ஃபேக்டர் வச்சு அந்த கதையை முடிக்கலாம் அப்படின்னு யாராலையும் இமேஜின் பண்ண முடியாது. மேபி அந்த கதையோடைய ஷாக் ஃபேக்டர் வந்து சில பேருக்கு இது இல்லாம இருக்கலாம், உடன்பாடு இல்லாம இருக்கலாம். பட் அது சொல்ற விஷயங்கள், பேசுற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் வந்து அதுல கொண்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது சந்தன கிண்ணம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. இது அதாவது இயக்கத்திற்காக ஆரம்ப காலகட்டத்துல வந்து உழைத்தவர்கள் என்னென்ன மாதிரியான இழப்புகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருந்துச்சு வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படின்ற இதுல பாயிண்ட் ஆஃப் வியூல இது போகும். 1938 வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த காலகட்டத்தில் அதன் பின்னணியில் எழுதப்பட்ட கதை. கிஃப்ட் ஆஃப் மேகின்னு ஒரு ஆங்கில இது ஒரு சிறுகதை இருக்கு, அது நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையை அதோட ஒப்பிடலாம். அதாவது கிஃப்ட் ஆஃப் மேகில வந்து ரொமான்ஸ் இருக்கும், இதுலயும் வந்து ரொமான்ஸ் இருக்கு. ஆனா அது வந்து அந்த முடிகிற விதத்துல ரெண்டும் வேறுபடுது. ஆக்சுவலா அந்த தாக்கம் இருக்கும். கிஃப்ட் ஆஃப் மேகி படிக்கும்போது என்ன தாக்கம் இருக்கோ அதை விட கொஞ்சம் கூடுதலான தாக்கமே இந்த கதையை படிச்சிங்கன்னா இருக்கும். ஏன்னா இந்த கதையில வர்ற கேரக்டர், அந்த கதையில வர்ற கேரக்டர் ரெண்டுமே ஒரு சாதாரண ஆவரேஜ் கப்புள் தான். இந்த கதையில வர்ற கப்பல் வந்து ஒரு கொள்கைக்காக வாழக்கூடிய கப்பல். தங்களை வந்து பொது வாழ்க்கையில வந்து சாதாரண அடிப்படையில இணைத்து கொண்டு போராட்ட வாழ்க்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு தம்பதிகள். அவங்க வாழ்க்கையில எப்படி வந்து சிக்கல்கள் உருவாகுது, அது எப்படி அவங்க தனி மனித வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கிறது தான் இந்த சந்தன கிண்ணத்துடைய அப்ரோச். சங்கிலி சாமியார், இன்னைக்கு நீங்க பல சாமியார்கள் இந்த சங்கிலி சாமியார் கதையோட பார்க்கலாம். அது வந்து நீங்க அந்த காலத்துல இருக்கிற பிரேமானந்த கால கதைகளில் இருந்து இப்ப இருக்கிற ஈஷா, நித்யானந்தகிரி எல்லாரையும் நீங்க இதை கனெக்ட் பண்ணலாம். காலங்காலத்துக்கும் இந்த கதையை வந்து இந்த சாமியார்களுடைய அட்டூழியங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த கதையை வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஒரு கதையை குறிப்பிட்டிருந்தேன், சபலம் சொல்லிட்டு. அதுலயும் ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் இருக்கு. ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்ட்டு கூட உங்களுக்கு அவர் மேல கோவம் வரும். ஆனா அது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதைன்றது வந்து நான் வேற ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகத்துல வர்ற ரெஃபரன்ஸ் வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஓகே, அதை ஓபன் பண்ணா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் எப்படின்றதுனால விட்டுறேன். சங்கிலி சாமியாரை பத்தி சொல்லிட்டு 7வது கதை அது. கங்கையின் காதல் அப்படின்னு ஒரு கதை, 8வது கதை. அது வந்து இதுதான் அட்டைப்பட கதை. இந்த அட்டைப்பட கதை தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதை. சிவன் வந்து பார்வதியும் சிவனும் வந்து இமயமலையில அந்த இதுல வந்து அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த ஸ்டோரி. சிவனோட தலையில இருக்கக்கூடிய கங்கையும் சந்திரனும் இவர் தூங்கின பிறகு வெளில வருவாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு, சிவபெருமானை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க, உலகத்தை பத்தி அவங்களுக்கு என்ன பார்வை இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கதையை கூட நீங்க படிச்சுட்டு அடுத்த கதைக்கு போகலாம். அடுத்தது 9வது கதை சாரி ஓகே, இன்னொன்னு சொல்லிடுறேன் அந்த கங்கையின் காதலை பத்தி. இதுல நிறைய வர்ணனைகள் வந்து ரொம்ப அழகா வரும். எல்லா கதைகளுமே வர்ணனைகள் இருக்கும், கங்கையை பத்தின வர்ணனைகள் ரொம்ப அழகா வரும். ஒரு அழைகள் சார்ந்த ஒரு கதையா இருக்கும் கங்கையின் காதல். ஸோ அது மட்டும் இந்த இதில் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது தாய்மை அப்படின்னு ஒரு கதை. இது ஒரு வரலாற்று கதை மாதிரி வரும், அரசர் காலத்து கதை மாதிரி வரும். இதுல வந்து கிட்டத்தட்ட இந்த வசந்த சேனை மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஒரு ஒரு அழகான ஒரு அரச குடும்பத்துல வசந்த சேனைன்ற ஒரு மாதிரி ஒரு கேரக்டர், வசந்த சேனைக்கு ஒரு கள்ளக்காதலன். அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த அரசருடைய வாரிசை எப்படி கொலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குற மாதிரி வரும். ஆக்சுவலா வந்து வரலாற்று கதைகள் நான் சிறு வயதுல தொடர் கதைகளாக சில வார இதழ்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா இவர் எழுதுற கதைகள் வந்து நிச்சயமா ஒரு சிறுகதையா இருந்தா கூட வேற மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய கதைகள் அவர் எழுதியிருக்காரு. இவருடைய வர்ணனைகள், இவர் கேரக்டர்ல அறிமுகப்படுத்துற விதம் எல்லாம் ரொம்பவே வந்து ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்கு. ஸோ அதனால இவர் வந்து ஒரு சில கதைகள் தான் வரலாற்று இருக்காது, அந்த சரித்திர கதைகள் சொல்லக்கூடிய அந்த மாதிரி கதைகள் 1-2 சிறுகதைகள் தான் இதுல வந்திருக்கு. எல்லா கதைகளுமே ரொம்ப அற்புதமாக எழுதப்பட்டிருக்கு. இதுல வந்து ஒரு டாக்குமெண்டட் கதை கூட இருக்கு, கடைசியில வரும் அது. என்னன்னு சொல்லிடுறேன், உண்மை கதை கூட இது. ஆக்சுவலா ஒரிசாவில் நடந்த ஒரு அரச குடும்பத்தில் நடந்த கதையை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அதுல வந்து ஒரு பகுத்தறிவு புரிச்சிருக்கும், அதனால அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா விஷம் இனிதுன்னு நினைக்கிறேன் இந்த கதையுடைய டைட்டில். அது வந்து 32வது கதை. ஓகே, நம்ம இப்போ 9வது கதையில இருக்கோம். தாய்மை அப்படிங்கிற கதையை பத்தி பேசிருக்கோம். தப்பி விட்டார்கள் அப்படின்ற ஒரு கதை. இது வந்து ஒரு ஏழை குடும்பம், ஒரு சாதாரண ஒரு மேல்நில தொழில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு சாதாரண கூலி தொழிலாளர் இருக்கக்கூடிய கதையின் நாயகன். இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கதை, இவங்களுடைய ஒரு போராட்டம். அந்த மில்லுடைய இப்போ பெரும்பாலும் நீங்க அந்த காலத்துல மில் தொழிலாளி, ஒரு வேலைக்கு போற ஒரு பெண்ணுன்னா அவளுக்கு என்னென்ன நெருக்கடிகள் இருக்கும், அவளை வந்து மற்ற ஆண்கள் எப்படி அவளை ஹேண்டில் பண்றாங்க, எப்படி அவளை பாக்குறாங்க, இந்த முதலாளிகள் எப்படி எல்லாம் வந்து பெண்கள் நடத்துனாங்க அப்படின்ற விஷயம் வந்து இந்த கதையில நிறைய இடங்கள்ல வரும். எப்படிப்பட்ட பெரிய பெரிய சிக்கல்களை அந்த பெண்கள் சந்திச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது. இந்த கதையிலையும் அதே மாதிரி ஒரு பெரிய சிக்கல் வரும். அந்த சிக்கல் அந்த பொண்ணு வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்றா, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதுக்காக அவளுடைய கணவன் என்ன ரியாக்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி இந்த கதை போகும். இதுல வந்து எப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஏழைகளுக்கு வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிறதே கிடையாது, எந்த விதமான மகிழ்ச்சியுமே கிடையாது. ஒண்ணு அவங்க வந்து வேலைக்காக டெய்லி எந்திரிச்சதுல இருந்து அவங்க தன்னுடைய ஆதாரங்களுக்காக, வாழ்க்கையின் ஆதாரங்களுக்காக, உணவு, அந்த ஷெல்டர், உடை, இவர்களுக்கான போராட்டமா அவங்க டெய்லி உழைச்சா மட்டும்தான், டெய்லி வேலைக்கு போய் கொஞ்சமாவது ஒரு என்ன கிடைக்குதோ அதை சம்பாரிச்சுட்டு வந்தா மட்டும்தான் அவங்களுடைய இருப்பை உறுதி செய்ய கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு வாழ்க்கை பூரா இருந்துச்சு அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு. அப்புறம் வந்து இந்த சோசியல், அந்த உலகம், அந்த சொசைட்டி அவங்களை எப்படி நடத்துது அப்படிங்கிறது, அந்த சொசைட்டி கூட அவங்க எப்படி போராடுறாங்கன்றது அடுத்த சிக்கல். இப்படி அதாவது தூக்க நேரம் தவிர எந்திரிச்சதுல இருந்து மறுபடியும் தூங்க போறது வரைக்கும் வாழ்க்கைன்றது ஒரு ஓய்வில்லாத, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண முடியாத ஒரு போராட்டமாவே இருந்துட்டு காலம் முழுக்கவே அப்படியே இருக்கும், அவங்களுக்கு விடிவுகாலமே இருக்காது அப்படின்ற விஷயம் வந்து நிறைய இடத்துல நிறைய கதைகள்ல அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அதுல அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஒரு கணவன் மனைவி ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள் மட்டும், இந்த ரொமான்ஸ் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷம் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. ஏழைக்கு இதை தவிர வேற எது இன்பம் அப்படின்ற மாதிரி, அந்த தட் இஸ் ஒன்லி என்ன சொல்றது, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. இது மேலோட்டமா பார்த்தா ஒரு ஆபாசமா கூட சில பேர் நினைக்கலாம். பட் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல உள்ள ஆழ்ந்த அர்த்தம் உங்களுக்கு புரியும். இதுல ஒரு முக்கியமான காட்சி வரும். அந்த மில் முதலாளி வந்து அந்த பெண்ணை வந்து தவறாக பயன்படுத்த நினைப்பாரு. அவளை வந்து கூப்பிட்டு வந்து அவருடைய அறைக்கு அழைச்சிட்டு போய் அந்த இதை உருவாக்குவார். அந்த இடத்துல ஒரே வேறவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் கதவை மூடுறது,
அப்புறம் வந்து எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கறது. கையில சிகரெட் இருக்கும், சிகரெட்ல உள்ள ஆஷை முதல்ல தட்டுவாரு, தட்டிட்டு கேட்பாரு, ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கும் ஒரு பதட்டம், பயம் இருக்கும். அவர் செய்ய போற காரியம் வந்து மிக கொடூரமான காரியம் அவருக்கே தெரியுன்ற மாதிரி ஒரு ஒரு பார்வை இருக்கும். அந்த சிகரெட் தட்டுவாரு. அதுக்கு பிறகு எழுதியிருப்பாரு என்னன்னா, சிகரெட்ல ஆஷ் இருக்கும், முதல்ல தட்டினாரு, அதுக்கு பிறகு ஒரு 5 முறை அந்த சிகரெட்டை தட்டுவாராம். அந்த சிகரெட் தட்டும் போது அந்த சிகரெட்ல ஆஷ் இருக்காது, இருந்தாலும் அந்த கை போய் ஆஷ் ட்ரேல அந்த சிகரெட்டை தட்டும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு உளவியல் அப்படின்னா, இந்த கதையில அப்படிலாம் எழுதணும்னு அவசியமே இல்லை. இருந்தாரு அந்த இவர் வந்து மில் முதலாளி வந்து தவறான பார்வையை பார்த்தான்னு எப்படிதான் எழுதிட்டு போலாம். பட் வந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது படபடப்பு இருந்தா, ஒரு அச்ச உணர்வு இருந்தா, அடுத்து என்ன ஆகுமோன்ற பயம் இருந்தா, செய்ய என்ன ஒரு செய்யற செயல்ல ஒரு தடுமாற்றம் உருவாகும் இல்லையா, அந்த சைக்காலஜி அந்த உளவியல் வந்து அந்த சிகரெட்டை தட்டுற ஒரு விஷயத்துல வந்து அது கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி நமக்கு தெரியும். அந்த சிகரெட்டை முதல்ல தட்டும் போது அதுல ஆஷ் இருக்கும், 2வது 3வது வாட்டி தட்டும் போது அதுல ஆஷ் இருக்காரு, இருந்தாலும் சிகரெட் தட்டிட்டே இருப்பாரு, ஏன்னா படபடப்புல. ஸோ அந்த மாதிரி ஒரு டீடைலிங் பண்ணியிருப்பாரு. இது மாதிரி நிறைய டீடைலிங் உண்டு இந்த கதைகள்ல. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க மற்ற எழுத்தாளரோட கதைகள் நீங்க படித்திருக்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு ஓட்டம்ங்கிறது, ஃப்ளோன்றது, சில நுணுக்கமான விஷயங்கள் எழுதியிருந்தா கூட இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் நீங்க வந்து கலைஞர்கிட்ட மட்டும் தான் பார்க்க முடியும், கலைஞரோட சிறுகதைகள் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அவங்களுடைய அதுக்கு பிறகு என்ன நடக்குது, அவங்க எப்படி அந்த பிரச்சனைல இருந்து வெளில வந்தாங்க அப்படின்ற கதையை பற்றி, அப்படின்ற விஷயங்களை பத்தி இந்த தப்பிவிடுற கதை பேசுது. அடுத்த கதையை நான் சொன்ன மாதிரி தப்பவில்லை அப்படின்னு ஒரு கதை. எப்படி தப்பவில்லை, இதுவும் ஒரு ஏழை குடும்பம், ஒரு நிரபராதி, அவன் மேல எந்த குற்றமுமே இல்லை, இருந்தாலும் அவன் வந்து சிறையில போடப்படுறான். அவன் அந்த சிறைக்குள்ள ஒரு காதல் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஐ திங்க் நான் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எங்கேயும் பார்த்தது இல்லை. இந்த சிறைக்குள்ள ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறைக்குள்ள இன்னும் பெண்கள் பகுதி ஆண்கள் பகுதி எப்பயுமே பிரிச்சுதான் இருப்பாங்க, பெண்களை பார்க்கறதே அபூர்வம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சிறைக்குள்ள ஒரு காதல் உருவாகுது அப்படின்ற தாட்டே வந்து ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷான தாட்டு. திங்க் லேட்டர் ஸ்டேஜ் மேபி சில கதைகள் ஐ திங்க் ஒரு படம் கூட வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாருன்றது எனக்கு சரி எழுத்தாளர் பேர் தெரியல, எனக்கு அந்த படத்தை எடுத்தவங்க பேர் தெரியல. ஸோ சிறைக்குள்ள ஒரு காதல் வந்துச்சு, அந்த காதலுக்காக அவன் என்ன பண்ணான் அப்படின்றது இந்த கதையில வரும். அப்புறம் வந்து நீதி, இந்த ஜஸ்டிஸ்ங்கிறது எவ்வளவு தூரத்துல இருக்கு, எப்படிலாம் ஒருத்தங்க ட்ராப் பண்ணி வந்து அது டீட்டெயில வந்து இதோட டீட்டெயிலிங் வந்து இதுல இல்ல, வழக்குடைய டீட்டெயிலிங் இதுல இல்ல, இருந்தாலும் அந்த கைதியை வந்து ஒரு நிரபராதிங்கிறத மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பார். ஸோ அவன் அந்த கதையோட முடிவுல வந்து இதுவும் ஒரு பெரும்பாலும் இந்த கதைகள் எல்லா கதைகளுமே ஆன்டி கிளைமேக்ஸ் கதைகள் தான். நீங்க எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி வந்து, இல்லைன்னா இது ஏன் அப்படி எழுதினாருன்ற மாதிரி கோபம் கூட வரக்கூடிய மாதிரியான கதைகள் தான் இதுல அதிகமா இருக்கும். இதுலயும் அதே மாதிரி ஒரு முடிவை நோக்கி தான் அந்த கதை போகும். அது நம்மளால ஆக்சுவலி ஏற்றுக்க முடியாது, பட் யதார்த்தம் அப்படி இருந்திருக்கு அப்படின்றதுக்கான கதை தான் இந்த காட்சி தான் இந்த கதை. ஸோ அடுத்த கதை வந்து ஆதரிக்கிறோம் அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையை நீங்க படிச்சீங்கன்னா அந்த காலத்துல கம்யூனிஸ்டுகளோட நிலையை வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்க முடியும். அதாவது இப்ப இருக்கிற கம்யூனிஸ்டத்தை விட, அதாவது இப்பயாவது ஒரு சரி ஓகே சமகால இதை பத்தி விமர்சன ரீதியா போயிடும், ஆனா அவரு கலைஞர் பார்த்த அந்த பார்வை இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப நகைச்சுவை உணர்வோட அதுல பதிவு பண்ணியிருப்பாரு. எப்படிலாம் அவங்க பிஹேவ் பண்றாங்க, எப்படிலாம் அது வந்து அந்த கம்யூனிசம்ன்ற கொள்கைக்கு எதிரான மனிதர்கள் எவ்வளவு பேர் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாங்க அப்படின்றத வந்து பயங்கரமா கலாச்சி எழுதியிருப்பாரு. அதுல வர்ற கேரக்டர், அதுல 2-3 கேரக்டர் வந்து அந்த 2-3 கேரக்டர்ல முக்கியமான கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா இருக்கும். அந்த காலகட்ட அரசியலை நீங்க புரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணு. ரகசியம் அப்படிங்கிற அடுத்த கதை, 13வது கதை. இது வந்து இதுவும் ஒரு எழுத்தமிழ். இந்த கதையை நான் ஸ்டார்டிங்லேயே குறிப்பிட்டிருந்தேன், புகழேந்தி என்ற கதையை பற்றி சொல்லும்போது சொல்லியிருந்தேன். இதுலேயே ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அறிவாளி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மேதை, வசன எழுத்தாளர். கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா சில விஷயங்கள் அவருடைய ப்ரொஜெக்ஷனையும் நீங்க பார்க்கலாம். அவருக்கு வந்து என்ன விதமான தொல்லைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த கதை போகும். அது எங்க போய் எதை நோக்கி அவரை தள்ளுது, அந்த கேரக்டர் தள்ளுது அப்படின்றதும் இதுல இதாயிருக்கும். ஸோ அடுத்த கதை வந்து 300 ரூபாய். 300 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை தான்.
இதுல வர்ற பெயர்களை வைத்து அந்த ஆட்கள் யாருன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி இந்த பெயர் உடையவர்கள் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப நல்லவர்கள், ரொம்ப நேர்மையானவர்கள் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? யாரோ நம்ம பாண்டே கூட சமீபத்துல எங்க ஆளுங்க வந்து எங்காவது வந்து குற்ற வழக்கில் ஈடுபட்டிருக்காங்களா, கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்லாம் பயங்கரமா கேட்டு ஒரு இது ஒன்று போட்டு வயர்லாச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் என்ன பண்ணுது, அப்புறம் அந்த கேரக்டருக்கு என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த 300 ரூபாய்ங்கிற ஸ்டோரி. அவரும் ஏழையா தான் இருப்பார். அது ஓகே. ஏழ்மைங்கிறது வந்து ஒரு காமன் ஃபேக்டர், அது சமூகத்துல எல்லா இடத்துலயுமே இருந்துச்சு. ஸோ அந்த ஏழ்மை அதிகமா இந்த கதைகள்ல பேசியிருக்காரு. கூடுதலாக ஏழ்மை மட்டுமே, பெரும்பாலும் வந்து இந்த ஏழ்மையை வச்சே தெளிய அடிக்கிற எழுத்தாளர்கள் அந்த காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க. அதை தாண்டி வந்து ஜாதின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதுதான் அப்படின்ற விஷயத்தை தொட்டு காட்டியதுலதான் நம்ம எழுத்தாளர் வந்து நிக்கிறார். ஆக்சுவலா நிறைய பேர் வந்து இலக்கியவாதிகள் சொல்லப்பட்டவர்கள் அந்த காலகட்டத்துல இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. பெரும்பாலும் பார்த்தா ஒரு சமூகத்தை சார்ந்து எழுதியிருப்பாங்க. பெரும்பாலும் பார்ப்பன கதைகளாக இருக்கும். பார்ப்பன சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எழுதுவாங்க. கொஞ்சம் போனீங்கன்னா கொஞ்சம் ஏழைன்ற ஒரு கவரிங்குள்ள வந்துட்டு சேஃபா இருந்துப்பாங்க. அதுக்குள்ளேயே ஜல்லி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஜாதின்ற விஷயத்தை தொடர்றதுக்கு பல பேருக்கு அச்சமா இருந்துச்சு. ஆனா அவங்களதான் வந்து மிகப்பெரிய இலக்கியவாதிகள்னு இந்த சமூகம் வந்து கொண்டாடிட்டு இருக்கு. அதை தாண்டி சில பேர் ஒருத்தர் 2 பேர் எழுதியிருக்காங்க. புதுமை பித்தன் மாதிரி, இவர் மாதிரி டி ஜானகிராமன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் 2 பேர் வந்து சில விஷயங்களை தொட்டு காட்டுங்க. அதுல வந்து எனக்கு தீஜா எழுதின ஒரு கதையில வந்து ஒரு விஷயம் வந்து பெரிய ஸ்டோரி, மோகம்ன்ற ஒரு ஸ்டோரி நான் ஒரு 1 or 2 years முன்னாடி தான் படித்தேன். அதுல வந்து ஒரே ஒரு கிளிம்ஸ் மட்டும் மைண்ட்லயே இருக்கும் எனக்கு எப்பயுமே. அது என்னன்னா, அதுல வந்து நிறைய அந்த பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பத்தி அவர் நிறைய இடங்களை குறிப்பிட்டிருப்பார். அதுல வந்து ஒரு அந்த நாயகியும் நாயகனும் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு, ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வருவாங்க கார்ல. வந்துட்டு இருக்கும்போது ஒரு வண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு வயதான மூதாட்டி, ஒரு 85-90 வயது உடைய ஒரு கேரக்டர் பாஸ் ஆகும் சைட்ல. அந்த கேரக்டரை பார்த்த உடனே உள்ள இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து அழும். இவங்க கேட்பாங்க, ஏன் அழுவுறீங்க? ஒரு லேடி கேரக்டர் அழுவாங்க, ஏன் அழுவுறீங்கன்னு கேட்கும்போது அந்த 80-85 வயது மூதாட்டி ஒருத்தங்க கிராஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணை பத்தி, அந்த லேடியை பத்தி சொல்லுவாங்க, அந்த மூதாட்டியை பத்தி சொல்லுவாங்க. இந்த அம்மா வந்து 2-3 வயசு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 5 வயசா இருக்கும்போது அந்த குழந்தை இறந்து போச்சு. அதாவது ஹஸ்பண்டா பண்ணாங்களே அந்த குழந்தை இறந்து போச்சு. அதுக்கு பிறகு அந்த வயசுல இருந்து இந்த 80-85 வயசு வரைக்கும் அவங்க விதவையாகவே வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் சொல்லும். அந்த கேரக்டர் அது வந்து அந்த கதை வேற ஸ்பெக்ட்ரம், அது டோட்டலா. பட் இந்த விஷயம் வந்து மைண்ட் நின்றுச்சு. என்ன காரணம்னா, அந்த காலத்துல இருந்து அந்த கொடூரத்தை வந்து பேசுனதுனால. அது மாதிரி ஒருத்தர் 2 பேர் தொட்டிருக்கலாம். ஆனா வந்து ஜாதின்ற விஷயத்த, ஜாதி கொடுமையை வந்து பெருசா ரெஜிஸ்டர் பண்ண எழுத்தாளர்கள் மிகவும் குறைவு. அப்படிலாம் எழுதுறவங்களை வந்து அவங்க இலக்கியவாதிகளா ஏத்துக்கல. கலைஞரை கூட அவங்க வந்து இலக்கியவாதி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா நம்ம இது பேசுவாங்க. ரொம்ப அவதூறெல்லாம் பேசுவாங்க. பெரிய மேதைகள் போல தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பேசுவாங்க. ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது, இலக்கியம்ன்றது மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கணும், அந்த காலகட்டத்தை பிரதிபலிக்கணும். அந்த இலக்கியத்தை படிக்கும்போது ஒரு தாக்கத்தை உருவாக்கணும். இதெல்லாம் தாண்டி இவங்க என்னத்த தாக்கத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா சில பேர் எழுதினாலே அது இலக்கியம் தான் கூட சில பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு சாதனையாளரை, ஒரு மிகப்பெரிய பேராற்றல் படைத்த ஒரு எழுத்தாளரை ஈஸியா புறக்கணிச்சுட்டு போற ஒரு மேட்டிமைத்தனம், ஒரு விதமான ஒரு மேதாவித்தனம் இருக்குல்ல, அது எப்பயுமே வந்து எரிச்சல் ஊட்டக்கூடியது. ஸோ ஏன் இதை சொல்றேன்னா, இவர் சொன்ன சப்ஜெக்ட்ல அவர் தொட்டு காட்டிய விஷயங்கள்ல எல்லா இதுலயுமே சமூகத்தை நீங்க வந்து பார்க்கலாம். நம்ம சமூகம் எப்படி பாழ்பட்டு கிடந்துச்சு, எவ்வளவு கொடூரமான சூழ்நிலைகளை மனிதர்கள் தாண்டி வந்திருக்காங்க, எப்படிப்பட்ட ஒய்யாரமான ஒரு வாழ்க்கை ஒரு சமூகம், ஒரு குறிப்பிட்ட வர்க்கம் வாழ்ந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த கதையில எங்க பார்த்தாலும் வந்து இறைஞ்சு கிடக்கு. ஸோ அவர் வந்து ஒரு சேஃப் ஜோன்ல இருந்தே மற்றவங்க மாதிரி எழுதியிருக்கலாம். பட் இருந்தாலும் கொள்கை அப்படிங்கிற, திராவிடம் என்ற கொள்கையை சார்ந்து இருக்கக்கூடிய மனிதருங்கிறதுனால, பகுத்தறிவு சார்ந்து வாழ்ந்த ஒரு மாபெரும் மேதைங்கிறதுனால அவர் கதைகள்ல, எழுத்துக்கள்ல இது வந்து தன்னியல்பாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் இதுல நம்ம
புரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். ஏழை அப்படின்ற கதையை பத்தி சொல்ல வந்து நினைக்கிறேன். 300 ரூபாய் பத்தி கடைசியா சொன்னேன். அடுத்த 15வது கதை ஏழை. இதுல ஒரு அழகான வர்ணனை வரும். அது என்ன வர்ணனைன்னா, அந்த பொண்ணு வந்து டார்க் ஸ்கின்டா இருப்பாருன்றத சொல்லியிருப்பாரு. அந்த பொண்ணு ஒரு அழகான ஒரு மூக்குத்தி ஒன்று போட்டிருப்பா. அந்த மூக்குத்தி பத்தி சொல்லுவாரு. அதாவது அந்த கருத்த மேனியில் வெள்ளை மூக்குத்தி பளிச்சிடும் போது நீல வானத்தில் நிலா ஒளிர்வதை போல இருந்தது அப்படின்னு ஒரு உண்மை வரும். இது நீங்க இப்ப படிக்கும்போது இது ஒரு வேற விதமான உணர்வு உங்களுக்கு கொடுக்கும். ஆனா அந்த கதையை படிக்கும்போது அந்த சூழல், அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அது அப்படியே வந்துட்டு இருக்கும்போது, அது சொன்ன சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிளாஷ் மாதிரி இந்த வர்ணனை வரும்போது நமக்கு ஒரு சிலிர்ப்பு ஊட்டக்கூடியதாக இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நிறைய இடங்கள்ல இந்த சர்ப்ரைஸ் இந்த எல்லா கதைகள்லையும் வரும். இந்த வர்ணனை சார்ந்த அந்த கவிதை மாதிரி விஷயங்கள் வந்து எல்லா இடங்கள்லையும் வரும். அதை நீங்க ரொம்பவே ரசிக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு சிக்னேச்சர் எஃபெக்ட், எல்லா கதையிலும் இருக்கக்கூடிய ஒரு சிக்னேச்சர் எஃபெக்ட். அது டெஃபினட்டா எல்லாருமே நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க படிச்சீங்கன்னா. அடுத்தது ஒரிஜினலில் உள்ளபடி அப்படின்னு ஒரு கதை, 16வது கதை. இதுதான் அந்த அச்சுக்கோர்ப்பு சம்பந்தப்பட்ட கதைன்னு சொன்னேன் நான். ஒரு அச்சகம் எப்படி செயல்படுது, அந்த அச்சுக்கோர்ப்பாளர் என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் செய்யறாரு, அவரு பகுத்தறிவாளராக இருந்தா சமூகத்தின் மீது ஒரு கோபத்தை கொண்டவராக இருந்த, சமூகத்தின் மூடத்தனங்கள் மீது, அநியாயங்கள் மீது கோபமுடையவராக இருந்தா என்ன ஆகும் அப்படின்றதுதான் இந்த கதையுடைய தீமு. நீங்க சமீபத்துல ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஹிந்தியில 3 Idiotsன்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அதை வந்து தமிழ் நண்பன் ஒரு படமா மாத்தினாங்க. அந்த 2 கதையிலுமே இருந்த முக்கியமான விஷயம் வந்து ஒரு லெட்டரை வந்து மாற்றி வந்து எழுதி கொடுத்துருவாங்க. அது வந்து மேடையில் போய் ஒரு கேரக்டர் படிக்கும். அந்த படிக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை அது மாறும். அதே மாதிரியான சீன் இந்த கதையில உண்டு. ஒருவேளை இதுல இருந்து எடுத்தாங்களான்னு தெரியல, ஏன்னா இந்த கதை எழுதப்பட்டது 50-60 வருடங்களுக்கு முன்பு. ஸோ இதுல வந்து அந்த அச்சுக்கோர்ப்பாளர் என்ன செய்யறாரு, அந்த அச்சுக்கோர்ப்பின் மூலமாக அவர் செய்த புரட்சி என்ன அப்படின்றது அந்த கதையில வரும். அடுத்த கதை பனங்குலை. ஒரு சிறு வயதிலேயே காணாமல் போயிடுற ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி தனித்தனியா வராது. அப்பா அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க, 2 பேரும் தனித்தனியா போயிடுறாங்க. தம்பியை பற்றி எந்த விதமான தகவலுமே இல்லை. அந்த கதையை வந்து அந்த பெண்ணை பற்றியதாக இருக்கும். அந்த பெண் என்ன செஞ்சா அப்படின்னா, பல விதமான வேலைகளை செஞ்சு வாழ்க்கையை ஓடுறா. இளநீ விற்கிறது, இழந்த பழம் விற்கிறது, வெட்லி கடை போடுறது, பணநொங்கு விற்கிறதுன்னு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்திலேயே ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்து ஜீவனத்தை ஓட்டி கொண்டிருக்கிற ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட புயல் வீசுது, அது எவ்வளவு கொச்சைத்தனமாக அது மாற்றப்பட்டு அது ஒரு ட்ரிக் செய்யப்பட்டு அவர் வந்து அவருடைய முடிவை வந்து அவளுக்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கதை. சில கதைகள் உங்களுக்கு உடன்பாடு இருக்காது படிக்கும்போது, ஏன்னா ஒரு 2 விஷயம். ஒன்று வந்து ரொம்ப பழைய கதைகள், அதாவது 60 வருடங்களுக்கு 50 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட கதைகள். இது என்னது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சில கதைகள் உங்களுக்கு தோணும். ஏன்னா கால இடைவெளி தான் அதுக்கு காரணம். அந்த ஷாக் ஃபேக்டரை நீங்க ரசிக்க மாட்டீங்க சில கதைகள்ல, ஏன் இது தேவையில்லையே அப்படின்ற மாதிரி கூட சில விஷயங்கள் தோணும். ஆனா அந்த காலகட்டத்தை சம்பந்தப்படுத்தி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப இருந்த சிறுகதை சூழல், அப்ப இருந்த இலக்கிய சூழல், அப்ப இருந்த சமூக சூழல், அப்ப நடந்த குற்றங்களின் தன்மை, அப்ப இருந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, இதெல்லாம் ஒட்டி தான் அந்த கதைகளை நம்ம பார்க்கணும். ஸோ சில விஷயங்கள் எனக்கே தோணும், ஏன் இந்த ஆளை போட்டு தள்ளிட்டாரு, வாழ விட்டுருக்கலாமேன்னு கூட சில கேரக்டர் எனக்கு தோணுச்சு. பட் வந்து என்ன சொல்றது, அவரு எத்தனையோ விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது தொந்தரவா இருக்கக்கூடிய கேரக்டரை வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருக்காரு. அதான் உண்மை. என்ன எனக்கு அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். சில கதைகளை டக்குன்னு கேரக்டர்கள் செத்து போயிடும். அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்லையே, அது கொஞ்சம் வேற மாதிரி கூட அணுகிருக்கலாம்னு கூட எனக்கு தோணுச்சு. பட் ஆனா அது கால இடைவெளி தான் அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து செத்தவன் கதை. செத்தவன் கதை வந்து ஒரு பட்டினத்தார் பாடலோட ஆரம்பிக்கும். அந்த பட்டினத்தார் பாடலோட பட்டினத்தார் படத்தை பார்த்துட்டு வந்த அந்த கதையுடைய நாயகி வந்து இப்போ புருஷங்கிட்ட வந்து விளக்கம் கேட்பா, இந்த மாதிரிலாம் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஓட்டப்பம் வீட்டை சுடும் அந்த இது அவருடைய அந்த இதெல்லாம் வரும், அந்த வரிகள்லாம் ஓட்டப்பம் வீட்டை சுடுன்ற மாதிரி வரும்போது, அப்பதத்துக்கு எரியும் போது கூரை பத்தி எரிஞ்சு போச்சுன்னு வருதுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. அந்த பெண் சொல்லுவா, அதுக்கு வந்து பாஸ்பரஸ்னு ஒரு தனிமா இருக்குமா, அது சும்மா ஓப்பன்ல எடுத்து வச்சனால அது வந்து பத்திட்டு எரியும்,
அவரு அப்பத்துக்குள்ள அந்த பாஸ்பரஸ் தூக்கி போட்டிருப்பாரு, அதனால பத்திரி எரிஞ்சிருக்கும், இதுல என்ன இருக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் சொல்லுவாங்க. அந்த அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர், அந்த பத்திரி கேரக்டர் பேசும். அப்புறம் பச்சை வாழை மட்டையை வச்சு தாயோடைய பிரதத்தை எரிச்சாராமே அப்படின்னா, அதுவும் அது மாதிரி ஏதாவது ட்ரிக் பண்ணியிருப்பாரு. இதுல என்ன இருக்கு, இதெல்லாம் வந்து அறிவியல் ரீதியா பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகுத்தறிவா அதை பேசிட்டு இருப்பாரு. அந்த பெண் அவ்வளோ பார்த்துட்டு 2 பேருமே அவ்வளோ தெளிவான ஒரு தம்பதிகள். அந்த தம்பதிகள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புயல் வந்து வீசுது அப்படின்ற ஓட்டம் தான் அந்த கதையுடைய ஓட்டமாக இருக்கும். அந்த பெண் மீது மையல் கொண்ட ஒருத்தன் வந்து அந்த பெண்ணை எப்படி வந்து சிக்க வைக்கிறான், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தொடர்ந்து கண்காணித்து அவளை அடையறதுக்காக என்ன மாதிரி ட்ரிக்லாம் அவன் பண்றான் அப்படின்றது படிக்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பெண் எப்படி மாறி எப்படி வேற வழி இல்லாம வாழ்க்கையில வந்து தன்னுடைய கணவனுக்கும் உண்மையா இருக்க முடியாம அவனுடைய அந்த அவளை வந்து தொந்தரவுக்குள்ளாக்கி அவனை வந்து எப்படி இது பண்றா அப்படின்ற விஷயங்கள் வரும். சில விஷயங்கள் சில கூறுகள் இதுல வந்து உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும், இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு தோணும், ஏன் அப்படி இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு தோணும். பட் வந்து நீங்க யதார்த்த வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் வந்த பல வழக்குகளுடைய என்ன சொல்றது கதைகள்லாம் நீங்க படிச்சிருந்தாலோ இல்லை கேள்விப்பட்டிருந்தாலோ இப்படிப்பட்ட சாத்தியங்கள் உண்டு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஜஸ்டிஃபை ஆவீங்க. நம்ம ஒரு 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 இது வச்சிருப்போம் இல்லையா, ஒரு ஃபேப்ரிக், ஒரு விதமான ஒரு கதைனா ஒரு அணுகுமுறை இருக்கும். இந்த ஜென்யூன் அந்த கேரக்டரோட ஜென்யூனிட்டி இப்படி இருந்தால் தான் அதை ரசிப்போம் அப்படின்ற மாதிரி. இப்போ சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்தது, மாவீரன்ட்டு வந்து லேட்டஸ்ட் வந்த படம். அந்த படத்திலோட ஹீரோ வந்து ஹீரோயிசம் வந்து தன்னால செய்ய மாட்டார், அது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியான விஷயம் தான் அவர் உந்தி தள்ளும் அதை பண்றதுக்கு. அது வந்து நிறைய பேர் ரசிக்கல. ஒரு கோழையா இருக்கிற ஒரு நாயகனை வந்து நிறைய பேர் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோட அந்த படத்தை அணுகுனாங்க. இப்படிலாம் இருந்தா மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சிந்தனை இருக்கு. அவன் போய் ஒரு கோழை மாதிரி உட்காந்து ஒரு ப்ரெஸ் ஷோல வந்து தன்னை வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அதெல்லாம் செய்யவே இல்லை, எனக்கு அந்த அளவுக்குலாம் திறமை இல்லை, எதா இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும், அந்த மாதிரி அணுகுமுறையோடய இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த கதையில வர்ற கேரக்டர். அது நிறைய பேர் ரசிக்கல, நிறைய பேருக்கு அது பிடிக்கல. ஸோ ஒரு ஹீரோ அப்படின்னா அப்படி இருக்கணும் அப்படின்றதுல நம்ம மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆனா யதார்த்தம் அப்படிங்கிறது அப்படி இல்லை அப்படிங்கறத வந்து திரையில பார்க்க அவங்க விரும்பல, திரையிலையோ இல்லை கதையிலையோ விரும்பல. ஆனா யதார்த்தம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதை பதிவு பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த கதை போகும். அடுத்தது வந்து ஓகே, பிரேத விசாரணை. இது ரொம்ப அதிர்ச்சிக்கு தரக்கூடிய ஒரு கதை. ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பெண் எப்படி வந்து சமூகத்தால ஹேண்டில் செய்யப்படுறா அப்படின்றது தான் இந்த கதையில வந்து வரும். ஒரு சீன், ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் த ஸ்டோரியை வந்து நீங்க படிக்கும்போது நீங்க ஆக்சுவலா நான் புத்தகத்தை மூடி வச்சுட்டேன், என்னால முடியல ஆக்சுவலா. ஏன்னா அப்படி ஒரு கொடூரமான ஒரு மனநிலை உள்ள மனிதர்கள் வந்து இந்த கதையில நடமாடுறாங்க. ஒரு ஒடுக்கப்பட்டவள் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையோட ஆரம்பமே வந்து எப்படி வரும்னா, ஹரிஜன மக்கள் ஆலய நுழைவு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி 2 பேர் பேசிக்குவாங்க. 2 சாதி இந்துக்கள்னு வச்சுக்கோங்க, பேசிக்குவாங்க. அது எப்படி அந்த காலகட்டத்தில் அணுகப்பட்டதுன்ற, அதாவது சாதி இந்துக்கள் அந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி அணுகுனாங்க, எப்படி அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க, எப்படி பேசினாங்க அப்படின்றத ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த 2 கேரக்டரும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு பெண் வந்து உதவி கேட்கும்போது, ஒரு நிறைமாத கர்ப்பிணி குழந்தை பிறக்கக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு பெண் வந்து அவங்க வந்து கதறி காலில் விழுந்து கதை எனக்கு எப்படியே காப்பாத்துன்னு கேட்கும்போது அவங்க எப்படி அந்த பெண்ணை அணுகுறாங்க, அந்த பெண்ணுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த பிரேத விசாரணை கதை. அதுல சில டயலாக்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதாவது இந்த சாதி இந்துக்கள் பேசக்கூடிய சில டயலாக்கள் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஸோ அதுக்கு மேலே அதை பற்றி நான் சொல்ல விரும்பல, நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பெரும்பாலும் இந்த எல்லா கதைகளையும் பற்றி நான் வந்து ஓப்பனாக சொல்ல விரும்பல, ஏன்னா அதோட அந்த ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்றதுனால. மறுபடியும் நீங்கள் எல்லாரும் அந்த புத்தகத்தை படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால வந்து கதைகளை சொல்லி சொல்லாமல் அந்த கதைகள் எப்படிப்பட்ட பிளாட்ல இருக்கு, என்ன மாதிரியான அணுகுமுறையோட இருக்குன்றதை மட்டும் நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். அடுத்தது வந்து கண்டதும் காதல் ஒழிக அப்படின்னு ஒரு கதை. இது ஒரு டார்க் காமெடி ரகத்தில் வரும். இதில் வந்து என்னன்னா, இதில் ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கு. நாடக கோட்டையில் அந்த காலகட்டங்களில் என்னெல்லாம் நடந்துச்சு, ஒரு டிராமாங்கிறது எப்படி அரங்கேறிச்சு, ஒரு டிராமா எப்படி நடந்துச்சு, நம்ம ஓவரால் ஒரு பிக்சர் இருக்கும். டிராமானால ரொம்ப சிறப்பாக அந்த காலத்தில் நடத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு பிக்சர் நம்ம வச்சிருப்போம். ஆனால் அதுலேயும் எவ்வளோ சொதப்பல்கள் நடந்துச்சு டிராமா கொட்டகையில்.
டிராமா நடத்துனவங்க எவ்வளவு அலட்சியமா இருந்தாங்க, நடிகர்கள் எவ்வளவு சொதப்பலா நடிச்சாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுல பதிவாயிருக்கும். அது கடைசியில ஒரு சின்ன ஒரு ஜோக்கா, ஒரு டார்க் காமெடி இருக்கும் அதுல. அது கூட நீங்க ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது ஒரு சுவையான ஒரு கதை. அடுத்தது வந்து இந்த மாதிரி பாருங்க, ஒரு சீரியஸான ஒரு கதைக்கு பிறகு ஒரு சுவையான கதையை வைக்கிறாரு பாருங்க. அதான் அந்த வரிசைப்படுத்தல கூட ஒரு இன்ஜினியரிங் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். அடுத்தது ஆலமரத்து புறாக்கள். இந்த ஆலமரத்து புறாக்கள் பேசுற கதை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அரசியல் சூழல். இதுல வந்து சொல்லப்படுகிற கருப்பு புறா, வெள்ளை புறா, கலர் புறா, அப்புறம் இந்த வல்லூர், அந்த வேடன், இது எல்லாருமே வந்து அரசியல் இருந்த கட்சிகள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதை இது சம்மந்தப்படுத்தி இது அழகா வந்து கட்டமைச்சிருப்பாரு இந்த கதையை. கடைசியில அந்த ஒரு குறிப்பிட்ட புறா வந்து தொடர்ந்து அது உழைச்சிக்கிட்டே இருக்கு. அது எதுக்காக உழைக்குது அப்படின்றது நீங்க இது முக்கியமா சொல்ல போனா உண்மையிலே எனக்கு வந்து எதன்னு கரெக்டா தொடர்பு பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இது வந்து அரசியல் பேசுதுன்றது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. எந்த ஆண்டு காலகட்டத்துல இது நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் தெளிவா அது எந்த அரசியல் நிகழ்வை சுட்டி காட்டுது, எந்தெந்த கட்சிகள் ஓரளவுக்கு புரியுது, எதை வந்து சுட்டி காட்டுதுன்றத வந்து புரிஞ்சுக்க முடியும். அது கொஞ்சம் எனக்கு குழப்பமா இருந்துச்சு. பட் ஷுவரா இது ஒரு அரசியல் கதைன்றது மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆலமரத்து புறாக்கள், இதுல வர்றது எல்லாமே புறாக்கள் தான் இதுல முக்கியமான கேரக்டர்கள். அடுத்தது கொத்துக்கிளி. இந்த கொத்துக்கிளி கதையில வந்து நீங்க எல்லாருமே ஆசிட் அட்டாக்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. ஆசிட் அட்டாக் வந்து எவ்வளவு கொடூரமானது, அதுவும் முக்கியமா காதலர்களுக்குள்ள நடக்கிற ஆசிட் அட்டாக் வந்து எவ்வளவு கொடூரமானது. அரசியல் ரீதியாகவே ஆசிட் அட்டாக்ஸ் நடந்திருக்குது, அது வேற. பட் வந்து பெண் மீது ஆசிடை ஆண் தெளிப்பது அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் ஒரு தொடர்ச்சியான ஒரு செயலாக இருந்துச்சு. அது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா இந்த கதையை ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த கதையில ஒரு பெண் ஆண் முகத்துல ஆசிட் அடிப்பா. இது புரட்சி நான் சொல்ல வரல. பட் ஆண்கள் பெண்கள் முகத்துல ஆசிட் அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழமையான விஷயமா, அவரோட இந்த அழகை வச்சுதானே எப்படி ஆட்டம் ஆடுறா, அதை நான் அழிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆணாதிக்க சிந்தனையில செய்யப்படுகிற குற்றங்களாக இருந்து வந்த நிலையை வந்து பிற்காலத்துல தான் நடக்குது. ஆனா இது வந்து பேக் இன் 50-60 இயர்ஸ் முன்னாடி ஒரு பெண் முடிவு பண்றா, அவன் வந்து அவனை அழிக்கணும்னா அதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கிறான்றது. இந்த சிந்தனையை நீங்க பேக்வர்டா யோசிச்சா எவ்வளவு பிரில்லியன்ட்னு உங்களுக்கு புரியும். இது குற்ற சிந்தனையா இருந்தா கூட இப்படி ஒரு சிந்தனை வந்து வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸான ஒரு சிந்தனை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு புரியுது. இதுல வந்து முக்கியமான ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆசிட் அட்டாக் ஆன அண்ணாமலை. அந்த ஆசிட் அட்டாக் அண்ணாமலைன்ற ஒரு கேரக்டர் மேல நடக்கும். ஸோ இதுல நம்ம அரசியல் பேசல, இருந்தாலும் நான் வந்து இந்த அண்ணாமலைன்னு பேர் வந்தவொடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா படிக்கும் போதே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. எனிவே நான் அதை அப்படியே விட்டுறேன். அடுத்தது வந்து 23வது கதை, காதல் கடிதம். இதுவும் ஒரு டார்க் காமெடி கதை. இது ஒரு சீரியஸான கதையா ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய ஒரு வார்ஃபீல்ட் ஆரம்பிக்கும். ஒரு என்ன சொல்றது, ஜெர்மன் படைகள் வந்து நேச படைகளை, அச்சு நாடுகளுடைய படைகள் நேச நாடுகளுடைய படைகளை தாக்கும் போது அங்க அந்த படையில வேலை செய்யற 2 இராணுவ சிப்பாய்கள் எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி அந்த போர் நிகழ்த்தினாங்க அப்படின்ற அளவுல ஆரம்பிச்சு அந்த ஓப்பனிங் பாருங்க, எவ்வளவு பெரிய கிராண்ட் ஓப்பனிங். இதுல வர்ற கதைகள் வந்து பாத்தீங்கன்னா, சில ஓப்பனிங் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு விஷுவல் மீடியாவுக்கு எழுதப்பட்ட கதைகள் போல இருக்கும். ஓபன் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பரபரப்பான வீதி, பரபரப்பா எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஒரு சினிமா பார்க்கும்போது ஒரு ஓப்பனிங் சீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி எழுத்துல அவர் கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய வார்ஃபீல்டு, அந்த வார்ஃபீல்டு 2 கேரக்டர், அங்கங்க பாம்பு வந்துட்டு இருக்கு, பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதுதான், அப்படிதான் இந்த கதை ஆரம்பிக்கும். ஆனா அது முடியும் போது பாத்தீங்கன்னா இந்த தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆக்சுவலா இது ஒரு காதல் கதை தான். ஒரு ராணுவ சிப்பாய் வந்து தன்னுடைய காதலிக்காக தொடர்ந்து எழுதுகிற கதைகள், அங்கிருந்து வர கதைகள். காதலி கேட்டுக்கொண்டது, டெய்லி எனக்கு கவிதை எழுதுங்களான்னு சொல்லி அந்த காதலி கேட்கும்போது அவன் டெய்லி வேலை மெனக்கெட்டு ஒரு கதையை, அவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும், அவ்வளவு உயிர் வாழ்வா போராட்டத்துக்கு நடுவுலையும் அவன் அந்த எப்படியும் போர் முடிஞ்ச நைட்டு வீட்டுக்கு போவாங்களே, பாசறைக்கு போவாங்களே, அந்த கேப்ல வந்து கஷ்டப்பட்டு அவன் எழுதி அனுப்பின கடிதங்களுக்கு என்ன ஆகுது, அந்த பெண் என்ன ஆகுறா, அவனுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி அந்த கதை போகும். இது ஒரு விதமான டார்க் காமெடி ரகம் தான்.
இரண்டாம் உலகப் போர் பின்னணியில் எழுதப்பட்டது. அது அதை பற்றிய குறிப்புகளும் வரும். ஸோ அடுத்த கதைக்கு போகலாம். 24வது கதை கண்ணடக்கம் அப்படின்ற கதை. கண்ணடக்கம் அப்படின்றது வந்து கோயில்கள்ல சில வேண்டுதல்கள் நிறைவேற்றுவாங்க மக்கள். அதாவது காலில் பிரச்சனை இருந்தா கால் மாதிரி வெளியில செஞ்சு வைக்கிறது, கண்ணில் பிரச்சனை இருந்தா கண்ணு மாதிரி வெளியில செஞ்சு, அதாவது வேண்டுதல் பண்ணிட்டு சரியான பிறகு வந்து அந்த காணிக்கை செலுத்துவாங்க. அதை அடிப்படையா வச்சு எழுதப்பட்ட கதை. இதுல வர்ணனைகள் வரும். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஒரு பக்தன் இருப்பான். அவன் பக்தன் தலைதறிக்க ஓடிட்டு இருப்பான். ஊரெல்லாம் பிணங்கள் விழுந்துட்டு இருக்கோம். ஊர்ல ஒரு பெரிய கொள்ளை நோய் பரவிட்டு இருக்கோம். பிளேக் பரவிட்டு இருக்கோம். கொலரா பரவிட்டு இருக்கோம். இவன் என்ன பண்ணுவான், பயந்து அடிச்சு ஓடி போய் அம்பாள்கிட்ட போய் முறையிடுவான், காளிகிட்ட போய் முறையிடுவான். ஸோ அந்த அவனுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சு, அந்த பக்தனுடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்ட்டு ஒரு சின்ன வர்ணனை வரும். அவன் எப்படி இருந்தான்னா, நெத்தியில பட்டை அடிச்சிருந்தான், திருநீர் அடிச்சிருந்தான், அதுல குங்குமம் இருந்துச்சு. அவன் ஓடி வந்த வேகத்துல வந்து அந்த குங்குமமும் விபூதியும் வேர்வையில கரைஞ்சு அவனுடைய முகத்துல வழிஞ்சிட்டு இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சுன்னா, சீழ் பிடித்த ஒரு புண்ணுல இருந்து சீழ் வழிஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த விபூதி குங்குமம் வச்சுக்கிறத இதுக்கு மேல வந்து கொடூரமா வர்ணிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அது. அதாவது ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒருத்த செய்யக்கூடாது அப்படின்னா அது நல்ல விஷயம்தான், ஆனா நீ செய்யாத அப்படின்னு சொல்றதுக்கும், அந்த விஷயத்த பத்தி அதுல உள்ள தீங்குகளை பற்றி, இல்லைன்னா அதை வந்து ரொம்ப அருவறுப்பான விஷயமா அதை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண பிறகு நீங்க அதை செய்யாதுன்னு சொல்றதுக்கும் உள்ள இம்பாக்ட் இருக்கு. இப்போ 2 படங்கள் வந்தன. நம்ம இவர் நடித்த இளைஞர் செயலாளர் அமைச்சர் உதயநிதி அவர்கள் நடித்த மாமன்னன், அதற்கு முன்னே சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்த அசுரன். இந்த 2 கதையிலுமே வந்து ஆதிக்க ஜாதிகளை பற்றி வரும். இந்த 2 ஆதிக்க ஜாதிகள் கேரக்டர்களையும் மக்கள் பார்த்துட்டு கடந்து போயிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் ஒரு கேரக்டரை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அது வந்து ரத்னவேல்ன்ற கேரக்டர், மாமன்னன் படத்துல வந்து ரத்னவேல் கேரக்டர். ஆனா அசுரன்ற ஒரு படம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதுலயும் ஒரு ஆதிக்க ஜாதி கேரக்டர், ஒரு ஒடுக்கப்பட்ட கேரக்டரை வந்து தலையை வெட்டி கொலை பண்ணும். இதுலயும் வந்து ஒரு ஆதிக்க கேரக்டர் வந்து இவங்களை கொலை செய்ய பார்க்கும். ஆனா வந்து அது நடக்காதனால அவங்க வீட்டுல இருந்த பன்றி குட்டிகளை படுகொலை செஞ்சுட்டு நாய்களை விட்டு கொலை பண்ணிட்டு போகும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அசுரன்லையும் வந்த ஆதிக்க ஜாதி கேரக்டரை யாரும் கொண்டாடல. ஆனா மாமன்ல வந்த ஆதிக்க ஜாதி கேரக்டரை எல்லாரும் வந்து ஷார்ட்ஸ் போட்டு பாடல்கள்லாம் போட்டு பயங்கரமா வந்து அந்த ஒரு ஐக்கானா, அந்த ஜாதிகளுக்கான ஐக்கானா கொண்டாடினாங்க. அதுக்கு உளவியலா 2 காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. ஒண்ணு வந்து அந்த அசுரன்ல வந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டரை ஆல்மோஸ்ட் அசாசினேட் பண்ணிட்டாரு டைரக்டர். அது எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த கேரக்டர் அசிங்கப்படுத்திட்டாரு. அதனால அதை நினைச்சு கூட யாரும் பார்க்கல, அருவருக்கத்தக்க விஷயமா போயிடுச்சு. ஆனா இந்த கேரக்டர் அந்த மாதிரி அசிங்கப்படலை. இந்த கேரக்டர் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த கெத்தோடவே வந்து மெயின்டைன் பண்ண விட்டுட்டார் டைரக்டர். அதனால அவங்க வந்து எல்லாருக்கும் அது வசதியா போச்சு கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உளவியல் பார்வை வச்சாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்த நீங்க வந்து தடுக்கணும் அப்படின்னா, அது ஓகே நல்ல விஷயம்தான், பட் செய்யாத, அது நல்லது இல்லை, உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல போனீங்கன்னா அது வந்து எடுபடாது என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா பொதுவாக தான் ஒரு உளவியலா இருக்கு, ஒரு சமூக உளவியலா இருக்கு. அதை பற்றிய விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கடுமையாக விமர்சிக்க முடியுமோ, அதை வந்து டீமீன் பண்ண முடியுமோ பண்ணி அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா மட்டும்தான். ஜாதி அப்படின்ற விஷயத்த டீமீன் பண்ணி செய்யக்கூடாதுன்னு சொன்னாதான் அது செய்ய அருவருக்கத்தக்க விஷயம், அது ரொம்ப காட்டு மிராண்டித்தனமான விஷயம் அப்படின்னு புரிய வச்சு நீங்க செய்ய வச்சாதான் அதை நீங்க தொட மாட்டான். அதே மாதிரிதான் கடவுள்ன்ற விஷயம். அதனாலதான் பெரியார் அவர்கள் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு மிக கடுமையான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார். அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இல்ல, என்னது இருக்காரா இல்லையா, இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனா நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லடா நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியா அடிச்சாரு. அந்த மாதிரி அப்ரோச் தான் இந்த கதையில நான் பார்த்தேன். அடுத்த கதைக்கு போயிடலாம். ஓகே, கண்ணடக்கம். இந்த கதையில வந்து என்ன நடக்குது அப்படின்றது, கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குது, ஒரு இதே இந்த அம்பாள் பேசுகிறாருன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். பராசக்தில மாதிரியே அம்பாலா பேசுவது அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும்.
அதாவது அறிவியல் எந்த அளவுக்கு முக்கியம், அறிவியலை நம்பணும். ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோயை தீர்க்கறதுக்கு அறிவியல் தான் உதவுமே தவிர பக்தி உதவாது அப்படின்ற ஆங்கிள் இந்த கதை போகும். இதுல வர்ற காளிகாம்பாள் பேசுற சூழலை பார்க்கும்போது எனக்கு சட்டுன்னு எனக்கு வந்த ஒரு கேரக்டர் சமகாலத்துல நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை நான் ஜஸ்ட் ஒரு 2 வரி படிக்கிறேன், அப்பயும் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் அதை நான் சொல்ல வரேன்ட்டு. 172வது பக்கம். அந்த அந்த பக்தன் சொன்னாலே அந்த விபூதி வச்சுட்டு வேர்த்து இருக்க ஓடி போய் காளிக்கிட்ட முறையிடுறான், இந்த மாதிரி மக்கள்லாம் கொத்து கொத்தா சாகுறாங்க, நீ இருக்கியே காப்பாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா முறையிடுறான். அப்போ தேவி சொல்றா, அதாவது காளி சொல்றா, யார் நீ, எந்த ஊருக்காரன், எங்கேருந்து வந்திருக்க, உன் பேர் என்னன்னு கேட்கும்போது காளிதாசன், அந்த காளிதாசனா ஒரு புலவனுக்கு நாக்கில் எழுதுனே அவனா அப்படின்னு கேட்பா. இல்ல அந்த காளிதாசன் இல்ல, நான் அவனோட கொஞ்சம் புத்திசாலி இப்போ காளிதாசன் தான், நீ எழுதி எனக்கு அறிவு வரணும் அவசியம் இல்லை, நான் ஓரளவு அறிவோடவே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கான்வர்சேஷன் போகும். அப்போ சொல்லுவான், ஆமாம் தேவி, கொள்ளை கொள்ளையாக மக்கள் சாகிறார்கள், கொடுமையான வாந்தி பேதி, கொடிய விஷக்காய்ச்சல், பிளேகாம், புதுவித இங்கிலீஷ் வியாதி, காமாலை, ஐயோ சொல்ல தரமல்ல தாயே, கூடை கூடையாக குழந்தை பிணம், பாடை பாடையாக பெரிய பிணம் என்று சொல்றான். உடனே காளி கேட்கிறா, ஐயோ அப்படியா, எனக்கு தெரியாதே அப்படின்னு காளி சொல்றா. உண்மைதான் அம்மா, உண்மைதான். உன் மக்கள் அனைவரும் இன்னும் ஓரிரு நாட்களில் ஒழிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றான். உடனே காளி சொல்றா, பக்தா நான் ஒன்று சொல்கிறேன் கேட்கிறாயா அப்படின்னு கேட்கிறா காளி. உடனே 1000 சொல் அம்மையோ, 1000 சொல் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்தது சொல்றதுதான் முக்கியமானது. கொடிய நோயினால் அழிந்துவிட்ட குடும்பங்களில் மிச்சம் இருப்பவர்களிடம் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை சொல் அப்படின்னு காளி சொல்றான். இதை உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியுதா? இப்போ நான் நம்ம பிரதமர் இதுல நான் கொண்டு வரேன், அவருடைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு, நான் சொன்னதை உங்களால ரிலேட் பண்ணிக்க முடிந்தால் நீங்கள் புரிந்தவன் பிஸ்தான்ற மாதிரி அந்த மீம் டெம்ப்ளேட்டுக்கு போயிடலாம். மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு, இவ்வளவு கொடுமையான கொடூரங்கள் நடந்துச்சு. அது வைரலா வீடியோவா வெளில வர வரைக்கும் இந்தியாவுக்கே தெரியல, எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க கொடூரங்கள் நடந்துட்டு இருக்குன்ட்டு. அது நடந்து 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு பிரதமர், ஒரு முதன்மை அமைச்சர் பாராளுமன்றத்துல 2 மணி நேரம் உரையாற்றி விட்டு கடைசி மணித்துளிகள் 2-3 மணித்துள் இருக்கும்போது சொல்றாரு, தேஷ் ஆப்கா சாத்தே அப்படின்னு. அதாவது இந்தியில அவங்க இந்தியா மணிப்பூர் மக்கள் பக்கம் நிற்கிறது, பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரின் பக்கம் நிற்கிறது அப்படின்னு 2 வார்த்தைகள் அதை முடிச்சுக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கதைகளை படிக்கும்போது இப்படிப்பட்ட கேரக்டர்கள் நினைவுக்கு வரவில்லை என்றால்தான் ஆச்சரியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக வாழ முடியாதவர்கள். இந்த தொகுப்புலயே என்ன சொல்றது, ரொம்ப என்ன டிஸ்டர்ப் பண்ண ஒரு சில வேற கதைகளும் இருக்கு, டிஸ்டர்ப் பண்ண கதைகள் நிறைய இருக்கு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண கதை அப்படின்னா இந்த கதை வாழ முடியாதவர்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரிஸ் இந்த கலெக்ஷன். ஏன்னா அது எழுதப்பட்ட விதத்திலும் அந்த கேரக்டர்கள் எப்படிப்பட்ட கேரக்டர்களை அறிமுகப்படுத்தி அதுக்கான முன்னோட்டமா அவர் செய்த ஒரு விஷயம். அந்த வீடு, அந்த அப்பா பொண்ணுன்ற அந்த உறவு, அது முடிகிற விஷயம், இது எல்லாமே இதை படிச்சீங்கன்னா மேபி யூ மே நாட் ஸ்லீப் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்கும். வாழ முடியாதவர்கள் அப்படின்றது டைட்டில். இதை நீங்க இது எப்படி பார்ப்பீங்கன்னு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு கதை. அது இதை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருக்காரு அப்படின்றதும் இதுல முக்கியமான விஷயம். சமூகம் எப்படிப்பட்ட கொடூரமான சூழ்நிலைகள்லாம் தாண்டி வந்திருக்கு, எப்படிப்பட்ட அழுத்தங்களுக்கெல்லாம் மக்கள் ஆளாகியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதை நடுக, இந்த தொகுப்பு நடுக இருக்கும். இந்த உண்மை இருக்குல்ல, இந்த கதை சொல்ற உண்மை இருக்குல்ல, அது ரொம்பவே உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். இதுல வர்ணனைகள் ரீதியா ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் தொட்டு நான் அடுத்த கதைக்கு போயிடுறேன், ஏன்னா நீங்களே அதை படிக்கிறது நல்லது. இதுல ஒரு சினிமா பார்த்துட்டு ஒரு க்ரௌடு வெளில வரும் ஸ்டார்டிங்ல. அந்த க்ரௌட்ல படம் எப்படிப்பா அப்படின்னு பேசிட்டு வருவாங்க வெளியில. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசிட்டு வருவாங்க. அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, கதை சரியில்லை, படம் எடுத்த விதம் சரி நல்லா இருக்கு, ஆனா கதை தான் சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அதாவது எப்படின்னா, சில பேர் ஒரு மேட்டுமைத்தனமா இல்லைன்னா ஒரு பெரிய மேதாவித்தனமா சில விஷயங்கள் அணுகுவாங்க இல்லையா. ஒரு புத்தகம் படித்த அறிவாளி அப்படிலாம் நம்ம ஒரு விமர்சனம் வைப்போம் இல்லையா.
இப்போ வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பத்தி தெரியுதோ தெரியலையோ, அந்த சப்ஜெக்ட் அவங்க எடுத்திருக்கக்கூடிய சப்ஜெக்டை பத்தி உள்ளார்ந்த ஒரு டெப்தான ஒரு அறிவு இருக்கோ இல்லையோ, இருந்த ஒரு 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 சொல்லணுங்கிறதுக்காக சில பேர் பேசுவாங்க இல்லையா, அந்த விமர்சகர்கள். அந்த விமர்சகர்களையே விமர்சிக்கக்கூடிய ஒரு அங்கதம் இந்த கதையில வரும். அது எப்படி குறிப்பிட்டிருப்பாருன்னா, அதை படிச்சிடறேன் ஒரு நிமிஷம். 25வது கதை 181. படம் சுமார் தான், டைரக்ஷன் பரவாயில்ல, கதைதான் பிடித்தமில்லை என்ற விமர்சனத்தை ஒரு மேதை பேச்சில் நுழைத்தார். அவர் மேதை பேச்சில் நுழைத்தார் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான சொல். அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தன்னை தனித்து காட்டிக்கிறதுக்காக சில பேசுவாங்கல்ல, சில விஷயங்கள் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இது போற போக்கில் வர கேரக்டர் இது. ஸோ அதுக்கு பிறகு வந்து அந்த காலத்துல வந்து பெரும்பாலும் விறகு அடுப்புகளை வச்சுதான் ஜீவனம் ஓடிச்சு. இந்த கதையில வர்ற கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். அந்த அந்த போலீஸ் குவார்டர்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த காலத்துலன்ற ஒரு குறிப்பு இதுல இருக்கு. ஒரு வீட்டுக்கு வந்து இருந்த பழைய சோட்டை சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பாவும் பொண்ணும். அப்போ வந்து அப்பா கேட்கிறாரு, அம்மா கொஞ்சம் வெந்நீர் போட்டு விடுமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணு சொல்றா, வெந்நீர் போடுறதுக்கு விறகு எங்க இருக்கு அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவா. நமக்கு இதை படிக்கிறதுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம காலகட்டம் எப்படிலாம் மாறி போச்சு அப்படின்றது. கேஸ் இல்லைன்னு சொல்றது கூட ரொம்ப அரிதாகிடுச்சு இப்போ நம்ம காலகட்டத்தில். ஏன்னா எப்பயுமே நமக்கு வந்து இதெல்லாம் இல்லாத ஒரு சூழல் வந்து எல்லா தரப்பட்ட மக்கள்கிட்டையும் வந்து ஒரு எரிபொருள் இல்லாம விறகு கூட இல்லாத சூழல் நிச்சயமா எங்கேயும் இல்லை. விறகு அடுப்புகள் குறைவாக இருந்தா கூட தமிழ்நாட்டில் அது கூட இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கான சூழல் யாருக்கும் இல்லை அப்படின்றதுதான் உண்மை. ஆனா ஏன்னா அந்த காலகட்டத்தில் விறகு கூட வாங்கிட்டு வந்து தான் எரிக்க முடியும். அந்த உமி அடுப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன துளை போட்டிருக்கோம், மேல ஒரு சின்ன ஏதாவது அந்த எரிக்கிற விறகு கூட மிச்சப்படுத்துறதுக்காக அது டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அடுப்பு அது. அந்த அடுப்பு வந்து மண் அடுப்பா இருக்கும். அதுல உமியை வச்சு அடைச்சிருப்பாங்க. மேல ஒரு ஹோல், கீழே ஒரு ஹோல், ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள 2 இல்ல 3 விறகை மட்டும் தான் வைக்க முடியும். அந்த விறகை வந்து கடைகளை போய் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து மொத்தமா வச்சுப்பாங்க. ஒரு சமயத்துல வாரத்துக்கு ஒரு முறை போய் ஒரு 5 கட்டு விறகு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்க ஸ்டாக்கு. அந்த அடுப்பங்கரையே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விறகு, ஒரு பக்கம் குமிஞ்சு கிடக்கும். அந்த விறகு வாங்குறதுக்கு ஒரு பொருளாதாரம் வேணும் ஆக்சுவலா. அது இல்லைன்னா அது கஷ்டம் அப்படின்ற குறிப்பு இந்த கதையில வரும். வெந்நீர் தான் போட்டு கேட்பான் அப்பா, வெந்நீர் போடுறதுக்கு கூட விறகு இல்லை அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவா. அவ்வளோ ஏழ்மை அப்படிங்கிறது இதுல வரும். அடுத்தது இன்னொரு முக்கியமான கவிதை மாதிரியான ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வரி. சரின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 10-11 மணிக்கு மேல சாப்பிட்டுட்டு படுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய சூழல், அதாவது அப்பாவுடைய சூழல், அவர் என்னென்ன மாதிரி இழப்புகளை வாழ்க்கையில செஞ்சாரு, இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன. பொண்ணு வந்து 18-20 வயசு ஆயிருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட அப்பாவை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு. ஏன்னா அம்மா கிடையாது. அவளுக்கு கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பா தான் செஞ்சு வைக்கணும். அதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை. அது கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து என்ன சொல்றது, பொருளாதாரமும் பெருசா இல்லை. ஏன்னா வரதட்சணைன்ற ஒரு பெரிய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. இதை பத்தின சிந்தனை ஓட்டம் 2 பேருக்குமே இருக்கு. எப்படி அடுத்த கட்டம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எப்படி வாழ போறோம், எப்படி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு குடும்பத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற சிந்தனை அப்பாவுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். மகள் வந்து அப்பா நமக்கு என்ன செய்ய போறாரு, காலம் முழுக்க இந்த வீட்டிலே தான் நம்ம வாழணுமா, எல்லாரும் அது நம்மளை ஒத்த பொண்ணுங்கள்லாம் வந்து ஏதோ படிச்சோ இல்லை இது பண்ணியோ கல்யாணம் பண்ணியோ செட்டில் ஆயிட்டாளுங்க, நம்ம அப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து விவரணையாக வராது, இருந்தாலும் அவருடைய பாடி லாங்குவேஜ் மூலமா கதையில வந்து சொல்லப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது வெளியில காய்ஞ்சிட்டு இருக்கும். உள்ள வந்து படுக்கிற நேரம் இவர் வந்து வெளியில பீடி குடிச்சிட்டு இருப்பாரு. பீடி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்பா சாப்பாடு ரெடி, வந்து சாப்பிடுங்கன்னு அம்மா பொண்ணு சொல்லுவா. அப்ப என்ன பண்ணுவாரு, குடிச்ச பீடிய அணைச்சிட்டு அந்த பீடிய தீப்பெட்டிக்குள்ள வச்சுட்டு பாதி தீப்பெட்டிதான் வந்து குடிச்சிருப்பாரு, ஸ்மோக் பண்ணிருப்பாரு. அந்த பீடிய அணைச்சு அதை தீப்பெட்டிக்குள்ள வச்சு மூடிட்டு போவார். இந்த டீடைலிங் இருக்கு பாருங்க. இதை நீங்க எங்காவது நீங்க படிச்சிருக்கீங்களா? அதாவது டீடைலிங் நிறைய பேர் பண்ணுவாங்க, பல விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனா ஒரு பீடியை அணைச்சிட்டு தீப்பெட்டிக்குள்ள வைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல,
இது நம்மளே கூட பார்த்திருப்போம். இப்ப கூட சில நிறைய பேர் இந்த பீடி புகைப்பழக்கம் உள்ளவர்கள் செய்வார்கள். இது ஒரு இதாச்சா. அடுத்தது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிற நேரம் அவங்களோட ஒவ்வொருத்தருடைய கேரக்டரோட தன்மையை பற்றி இல்லை 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பற்றி அப்படியே அந்த கதையில விவரணைகளாக வரும். அப்போ ஒரு ஜோடி கிழிந்த பாய்கள், அந்த பாய்கள் கூட வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப கிழிந்து போன பாய்களா இருக்கும். அவ்வளோ ஏழ்மை. அந்த தலையணைகள் வந்து கருத்து போய் எண்ணெய் கசந்து பிடிச்சு போய் என்ன சொல்றது, அது ஒரு கல்லு மாதிரி இருக்கும் அப்படின்னு அதுல சொல்லியிருப்பார். அதாவது இந்த மாதிரி வாழ்க்கையை நீங்க எல்லாம் கடந்து வந்திருந்தாதான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஒரு அழுக்கு தலையணைங்கிறது எப்படி இருக்கும். அந்த தலையணைங்கிறது பேருக்கு தான் அது தலையணை. அதுல தலையை வச்சு படுக்கும்போது அதுல எந்த அளவுக்கு வந்து ஒரு இறுக்கம், ஒரு கட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் வந்து அவர் அனுபவிக்காம எழுதியிருக்க முடியாது, இல்லைன்னா பார்க்காம எழுதியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாரு. அந்த அந்த 2 கிழிந்த பாய்கள் பத்தி சொன்னோம் இல்லையா, அந்த கிழிந்த பாய்களை பத்தி சொல்லும்போது சொல்லுவாரு, 2 கிழிந்த பாய்கள் அதைவிட அதிகமாக கிழிந்து போன 2 இதயங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதை படிக்கும்போது நான் சொல்லும் போதே எனக்கு கெட்டிங் கூஸ் பம்பிங். ஏன்னா கிழிந்த பாய்களோட 2 கிழிந்த இதயங்கள்னு சொல்லும்போது அது வேற லெவல் ஒரு ஹோமையா இருந்துச்சு. அந்த கதையோட போகும்போது, அந்த போக்கிலேயே போகும்போது ஒரு விதமான ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்குச்சு மனசுல எனக்கு. ஸோ இந்த கதையை நான் இதோட விவரிக்கிறதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னா அந்த கதை மிக முக்கியமான கதை, நீங்க அவசியம் படிக்க வேண்டிய கதை. இதுல தொட்டு காட்டிய விஷயமும் ரொம்ப வந்து என்ன சொல்றது, அந்த காலகட்டத்தில் யாரும் தொட முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் இது இங்க முக்கியமா நான் பதிவு பண்ண விரும்புறேன். அடுத்ததாக 26வது கதை வந்துடும் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் டைம் வந்து 1 hour 15 minutes நான் பேசியிருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் 25 ஸ்டோரிஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 10 கதை தான் இருக்கு. நான் விரைவா போக விரும்புறேன். அடுத்ததாக 26வது கதை அபாக்கிய சிந்தாமணி. இது ஒரு டிராஜிக் ஸ்டோரி. ஒரு பிச்சைக்காரி, அந்த பிச்சைக்காரியை பற்றிய ஒரு பார்வை ஒருத்தர் சொல்றாரு. அந்த கதையை சொல்றாரு, ஒரு பிச்சைக்காரின் கதையை ஒருத்தர் சொல்றாரு. ஏன்னா அந்த சொல்றவர் வந்து அந்த பிச்சைக்காரியை அழைத்து வீட்டுல சாப்பாடு போட்டு கேஷுவலா அந்த பிச்சைக்காரி கிட்ட பேசிட்டு இருந்து அந்த பிச்சைக்காரியுடைய அவருடைய வழியை பற்றி அவர் புரிந்து கொண்டு அதை இன்னொருத்தட்ட சொல்றாரு. இதுலயும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் உண்டு இந்த கதை. அதாவது ஒரு பிச்சைக்காரியாக இருக்கிறாள் என்பதற்காக மட்டும் அவளுக்கு வந்து ஒரு வாழ்க்கை இருக்காதா, அவளுக்கு ஒரு என்னது குடும்ப உறவோ இல்ல பாசமோ அன்போ நேசமோ இருக்காதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அந்த கதையில வரும். இதுல வர்ற சில இது வந்து இவள் பிச்சைக்காரி, இவள் அம்மாவும் பிச்சைக்காரி, இவள் ஒரு பரம்பரை பிச்சைக்காரி அப்படின்னு வரும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு வழி நிறைந்த ஒரு தாக்கத்தை உருவக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லிட்டு. அதனாலதான் அவர் பிச்சைக்காரர் மறுவாழ்வு மன்றம் எல்லாம் கொண்டு வந்தது. பிற்காலத்துல அவரு இந்த பிச்சைக்காரர்கள் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சது. இதெல்லாம் இதை ஒட்டிய சிந்தனைகளா தான் இருக்க முடியும். ஸோ அபாக்கிய சிந்தாமணி, அந்த பிச்சைக்காரின் பேர் சிந்தாமணி. ஸோ அந்த கதை என்ன அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இது எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட், எனக்கு பிடிச்ச கதைகள்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி கூட இதை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக 27வது கதை பாலைவன ரோஜா. இதுலதான் அந்த மாசுபடிந்த திராவிடமே அழுங்கிற அந்த வசனம் வரும், உரையாடல் வரும். அதாவது ஒரு இளைஞன், கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞன் வந்து திராவிடத்தின் பால் கொண்ட பற்றால தன்னை சுற்றி இருக்கிற மாணவர்களையும் திராவிடத்தின் பால் ஈர்த்து அவனை வந்து அவர்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி தன்னை ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அரசியல்வாதியாகவும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய 4-5 பேர்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு வேற லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவன். அவனுடைய கல்லூரி வாழ்க்கைக்கு பிறகு அவன் வாழ்க்கை எப்படி மாறி போகுது, யதார்த்தம் எப்படி அவன் வாழ்க்கையை புரட்டி போடுது அப்படின்ற கதை தான் இது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் முட்டாளாக இருந்த ஒரு மனிதன், ஒரு மாணவன், மிகப்பெரிய அறிவாளியான இந்த மாணவன், இந்த 2 மாணவர்களுக்கும் இடையிலான வேறுபாடுங்கிறது அவருடைய சமூக பின்புலம் மட்டுமே அப்படிங்கிற சூழல்ல அந்த முட்டாள் மாணவன் ஐநாவுக்கு தூதராக போகிற நிலைமையில இந்த அறிவாளி மாணவன் டிக்கெட்டுக்கு கூட காசு இல்லாம ரயில்ல பயணிக்கக்கூடிய ஒரு சூழல்ல சொல்லப்படுகிற அந்த வசனம் தான் அந்த வசனம், மாசுபடிந்த திராவிடமே அழு என்பது. என்ன சொல்றது, திராவிட கொள்கைகள் எல்லாமே இருக்கு.
நம்ம வந்து இது செய்யணும் அதை செய்யணும்னு பல கொள்கைகளை வச்சிருக்கோம், ஆனா அந்த கொள்கைகள் செயல்பாட்டுல வரல அப்படிங்கிறது. அதாவது எவ்வளவுதான் வந்து ஒரு திராவிட இளைஞன் படித்தாலும் அவனுக்கான வாய்ப்புகளே இங்க இல்ல. அவன் எவ்வளவுதான் புரட்சிகரமா சிந்தித்தாலும் அவனுக்கான வாய்ப்புகள் இங்க இல்லை. இல்லைன்னா இந்த காலகட்டம் இல்லை, அவரு சொல்ல அந்த கதை எழுதப்பட்ட காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது அப்ப இடஒதுக்கீடோ இந்த மாதிரி வாய்ப்புகளை வேலைவாய்ப்புகளை வந்து கொடுக்கக்கூடிய சூழலோ அப்ப இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கதையை தொட்டு காட்டக்கூடிய விஷயம். இந்த புதிய திராவிடம்ன்ற கோட்பாடும் இதுல வரும். திராவிடத்தை நம்ம பேசியிருக்கோம், திராவிடம் சில விஷயங்களை செஞ்சிருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி இந்த கதையை வந்து தள்ளப்பட்டதாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக புரட்சி படம் அப்படின்னு ஒரு கதை. இது வந்து அவருடைய திரை வாழ்க்கை அனுபவத்தில் எழுதப்பட்ட கதையாக புரிஞ்சுக்கிறேன். ஒரு மிகப்பெரிய படம், பல கோடி, 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி அந்த காலகட்டத்தில் பட்ஜெட் பண்ணி எடுக்கக்கூடிய படம். 50 லட்சம் பட்ஜெட் பண்ணி 1 கோடி தாண்டி இருக்கு. பல புரட்சி கருத்துக்கள், திராவிட கருத்துக்கள், பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான கருத்துக்கள், சாதிக்கு எதிரான கருத்துக்கள், இதெல்லாம் வச்சு அழகா ஒரு கதையை உருவாக்கி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அது என்ன ஆகுது அந்த கதைக்கு, அந்த படத்துக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத சொல்ற ஒரு சிறுகதை. இதுல வந்து சென்சாரை பயங்கரமா கலாச்சிருப்பாரு. அந்த சென்சாரை கலைக்கிறதா கதையின் நோக்கமாகவே இருக்கும். இதுவும் ஒரு நல்ல ஒன் ஆஃப் த குட் ஸ்டோரிஸ் இந்த கலெக்ஷன், நீங்க படிக்கலாம். அடுத்தது திடுக்கிடும் கதை. இது அவரே இதுலயே கொடுத்திருப்பாரு, முன்னுரை மாதிரி ஒரு சின்ன நிலையே கொடுத்திருப்பாரு. இது ஒரு ஜோக் அடிப்படையா வச்சு நான் எழுதின கதைன்னு சொல்லிட்டு இந்த கதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஒரு 20-30 மாடி உள்ள ஒரு பில்டிங்ல லிஃப்ட் வேலை செய்யாதனால 3 நண்பர்கள் வந்து அதுல ஏறி போவாங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவாங்க. ஏன்னா 20 மாடி ஏறணும், அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க. கடைசியா ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய கதை சொல்ல வேண்டியவனுக்கு வந்து முறை வந்து திடுக்கிடும் கதை சொல்லணும். அவன் திடுக்கிடும் கதை சொல்லுவான். இது என்ன கதைன்னா, தெரிஞ்ச ஜோக்குன்றதால நான் ரிவீல் பண்றேன். நான் ஆக்சுவலா வந்து சாவியை நான் கீழே வச்சுட்டு வந்துட்டேன், அதனால மறுபடியும் கீழே இறங்கிட்டு நம்ம ஏறணும், அதான் திடுக்கிடும் கதை அப்படின்ற மாதிரி முடியும். அதாவது ஒரு ஜோக்கை வேற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி இதுல என்ன சேர்த்திருப்பாருன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதையில ஒரு அழகான ஒரு காதல் கதையும் ஒரு வீரனுடைய கதையும் அதுல சேர்த்திருப்பார். அதுதான் இதுல உள்ள அவர் செய்த புதுமை. அடுத்ததாக 30வது கதை கடைசி கட்டம். இது ஒரு சீரியஸான காமெடி கதை. கோகிலா, மஞ்சுளான்னு 2 கேரக்டர். அந்த கேரக்டர்களுக்காக வந்து ஜெயிலுக்கு போற ஒரு இன்னொரு கேரக்டர். இது கடைசியில அது எப்படி முடியுது அப்படிங்கிறதுல ஒரு சீரியஸ் காமெடி, ஆன்டி கிளைமேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு காமெடி இருக்கு. அதுதான் அந்த கதையுடைய சுருக்க ஒரு அறிமுகம். அடுத்ததாக ஐயோ ராஜா 31வது கதை. நிறைய பேருக்கு வந்து இந்த கோடம்பாக்கம் மேம்பாலம் தெரியும், ஏன்னா சமகாலத்துல அதுதான் பிரபலம். ஆனது பாலம் கட்டப்படுவதற்கு முன்பாக அங்க ஒரு பெரிய ரயில்வே கேட் இருந்துச்சு. அந்த ரயில்வே கேட்ல 1000 கதைகள் நிகழ்ந்திருக்கு. அதுல சில கதைகள் ஃபன்னியான கதைகள், பல கதைகள் சோகமான கதைகள். அதுல ஒரு கதை தான் இந்த கதை. அந்த கோடம்பாக்கம் ரயில்வே கேட்னாலையும் அரசாங்கம் வந்து எளிய மக்களை வந்து எப்படிலாம் நடத்துது அப்படிங்கிறதுனால ஏற்படுற பாதிப்பினாலையும், ஒரு அப்பாவி பெண், அப்பாவின்னா தன்னுடைய ஜீவனத்துக்கு கஷ்டப்படுற ஒரு ஏழை பெண், கொடுக்கப்பட்ட பெண் என்ன மாதிரி இழப்பை சந்திக்கிறா அப்படிங்கிறது இதுல வரும். இதுல முக்கியமான விஷயம் கோடம்பாக்கம் ரயில்வே கேட்டு தான். அதுதான் அந்த கதையில ஒரு முக்கியமான பங்கை வந்து ஆற்றக்கூடியதா இருக்கும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கதை தான் இந்த தொகுப்புல. இந்த கதை, அந்த கோடம்பாக்கம் மேம்பாலம் ஏன் கட்டப்பட்டது, கலைஞர் தான் கட்டினாரு. ஸோ இந்த கதைக்கு பின்னணியில இப்படி இந்த கோடம்பாக்கம் கேட்டுக்கு கதை பின்னணியில இப்படி ஒரு சோக கதைகள் அவருக்கு தெரிஞ்சதோ இல்லை அவரா கற்பனையில் எதுனாலும் தெரியாது, இப்படிலாம் இருக்குன்றதுனாலதான் அது விரைவாக அது கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தது வந்து 32வது கதை விஷமினிது. இது ஒரு வரலாற்று கதை, உண்மையாகவே நடந்த ஒரு கதை. ஒரிசாவில் வந்து இருந்த ஒரு ராஜபுத்திர மன்னர் பற்றிய மன்னர் குடும்பத்தை பற்றின ஒரு கதை. என்ன சொல்றது, ஒரு பகுத்தறிவற்ற ஒரு செயல் எப்படி வந்து ஒரு ஒரு உத்தமனை வந்து சாய்க்குது அப்படின்ற பார்வையில் எழுதியிருப்பார். அதாவது உண்மையாக நடந்த வரலாற்றுல பகுத்தறிவு வந்து இருந்திருந்தா இந்த கொடூரம் தவிர்க்கப்பட்டிருக்கோன்ற பார்வையில் அந்த கதை வரும்.
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான் நீங்க படிக்கலாம். அடுத்தது வேணியின் காதலன். வேணியின் காதலன் அப்படிங்கிறது வந்து பெருசா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாது. ஆனா அதுல வர்ற உரையாடல்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கும். ஒரு கண்டோன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது, எப்படி வந்து ட்ரீட் பண்றாங்க, இன்னொன்னு சிப்பாய்கள் வந்து எப்படி நடத்தப்படுறாங்க, எப்படிலாம் தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன அப்படின்ற குறிப்பு இந்த கதையில வரும். அடுத்ததாக 34 அமிர்தமதி அப்படின்னு ஒரு கதை. இது ஒரு முக்கியமான கதை. ஏன்னா இது வந்து ஒரு உண்மையின் அடிப்படையில வந்து எழுதப்பட்ட கதை. இது ஒரு என்ன சொல்ல போனா கலைஞர் வந்து ரொம்ப மனம் நொந்து எழுதின கதைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் வந்து அவர் எழுதின கதையில ஒன்று வந்து ஒரு 1955 அப்புறம் நினைக்கிறேன் திருடப்பட்டு அது படமாக எடுக்கப்பட்டது. அதை திருடியவர் கண்ணதாசன். இது அதிர்ச்சியா இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் நடந்த முக்கியமான ஒரு கதை திருட்டுக்கு இதை சொல்லுவாங்க. உதாரணமா சுகம் எங்கே அப்படிங்கிறது அந்த கதையுடைய பெயர். அந்த கதையை வந்து கலைஞர் வந்து ஒரு சங்க இலக்கியத்தின் அடிப்படையில் எழுதினதாக இதுல குறிப்பு இருக்கு. அவரு அந்த அப்படியே எடுத்து வந்து வேறொரு பட முதலாளிக்கு வித்து அது படமாவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஐ திங்க் வழக்கு கூட பதியப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை அவருக்கும் கலைஞருக்கும் கண்ணதாசருக்கும் நடந்த முக்கியமான கசப்புக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இதை வந்து இது கண்ணதாசன் தான் செஞ்சாருன்ட்டு இதுல எங்கேயுமே அவர் குறிப்பிட்டிருக்க மாட்டாரு. இவருடைய ஆதங்கத்தை மட்டும் இதுல பதிவு பண்ணியிருப்பாரு. அதுதான் அமிர்தமதிங்கிற அந்த கதை. அமிர்தமதிங்கிறது ஒரு கேரக்டர், ஒரு சங்க இலக்கியத்துல வர்ற ஒரு கேரக்டர். அதை பேஸ் பண்ணி தான் சுகம் எங்கே அப்படிங்கிற கதையை நான் எழுதினேன், அதை வந்து திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருப்பார். ஸோ அடுத்த கதை 35வது கதை, கிட்டத்தட்ட நிறைய முடிய போகுது. சுமந்தவள், அதாவது தாய் அப்படிங்கிறவ யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சு இந்த கதையை வந்து எழுதப்பட்டிருக்கும். ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை இந்த தொகுப்புல வந்து ஒரு கடைசி 2-3 பக்கங்கள் வந்து மிஸ் ஆயிருந்துச்சு. இந்த கதையை வந்து முடிவில்லாம இருந்துச்சு. அதை நான் தேடி பிடிச்சு மறுபடியும் இன்னும் வேற ஒரு தொகுப்புல இருந்து அதை எடுத்து நான் படித்தேன். ஒருவேளை நீங்க இந்த இதே புத்தகம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா 35வது கதை இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். 16 கதை நிலை அப்படின்னு இன்னொரு தொகுப்பு இருக்கு. அந்த தொகுப்புல வந்து அந்த கதை சேர்க்கப்பட்டிருக்கு. அதுல வந்து முழு கதையும் அதுல இருக்கு, அதை நீங்க படிக்கலாம். இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. ஒரு அண்ணன் தம்பி, 2 மனைவிமார்கள், அவர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த சில துரோகங்கள், சில ஆதிக்க எண்ணங்கள், முதல் மருமகள் 2வது மருமகளை தேர்ந்தெடுக்கிற விதம், அதுல அவ இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஏன் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை அவ தேர்ந்தெடுக்கிறா, அதை எப்படி அவ எக்ஸ்பெக்ட் பண்றா அப்படின்ற மாதிரி போகும். அடுத்தது வந்து இந்த சுமந்தவள் கதையில வந்து அந்த பெண் வந்து 2வது சகோதரனுக்கு வந்து ஒரு பெண் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பெண் ஒரு ஏழை பெண்ணா இருப்பா. அந்த ஏழை பெண்ணுடைய தகப்பன் வந்து ஒரு தையல்காரரா இருப்பார். அந்த பெண்ணை அந்த தையல் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்ட்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது, அவன் தையல் சரியில்லைப்பா, அவன் மோசமா தப்பான் அப்படின்னு சொல்லுவான் ஒருத்தன். அதுக்கு வந்து இந்த கேரக்டர் சொல்லுவோம், அவன் தையல் அழகு அப்படிமா. அதான் தையல் தான் சரியில்லைன்னு சொல்றேன், தையல் அழகுன்றா, தையல் என்றால் தைக்கிறது இல்லப்பா, அவனோட பொண்ணு ரொம்ப அழகானவ அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டுகள் நிறைய அவருக்கே உண்டான அந்த சிக்னேச்சர் வார்த்தை விளையாட்டுலாம் இதுல வரும். கடைசி கதை நுனிக்கரும்பு. இந்த கதையில வந்து ஒரு 50-60 வயதை தாண்டிய ஆண்களின் விரசத்தன்மை, அதாவது ஆபாச எண்ணங்கள், அதாவது பெண்களை மதிப்பிடுற விதம், பெண்களை எக்ஸ்ப்ளாய்ட் செய்யக்கூடிய விதங்களை பற்றி நிறைய கதைகள்ல குறிப்புகள் வரும். அதுல ஒரு கேரக்டரா இந்த கேரக்டர் வரும் கடைசியில. அந்த கேரக்டரை ஒரு பெண் வந்து எப்படி அழகா ஹேண்டில் பண்றா அப்படிங்கிறது தான் இந்த கதையுடைய இது பிளாட்டு. இந்த கதையோட அந்த அந்த பர்டிகுலர் கேரக்டர் எப்படி இருப்பான், அந்த 50-60 வயசை தாண்டி அந்த கேரக்டர் வந்து ஒரு பக்திமான் அஸ் யூஷுவல். அந்த ஆபாசமான எண்ணம் அவனுக்கு வரும்போது கூட திருப்புகழை கடவுளை வணங்கிட்டு சிவசிவா அப்படிலாம் வணங்கிட்டு, அதாவது அப்படி சிந்திக்க கூடாது என்பதற்காக இல்ல, அந்த சந்தோஷத்திலேயே போய் திருப்புகழ் படிக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அந்த கேரக்டர் வரும். இந்த மாதிரி நிறைய ஃபர்னிச்சர் டேமேஜ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. கதை நெடுக, அந்த தொகுப்பு நிறைய நெடுக, அதை நீங்க பார்க்கலாம். ஓவரால் இந்த தொகுப்பு மிகவும் ஒரு அற்புதமான தொகுப்பா இருந்துச்சு. ஏன்னா அவர் எழுதின கதைகள் இன்னும் நிறையவே இருக்கு, அதெல்லாம் இன்னும் நல்லா படிக்க முடியல. இது 37 கதைகள் படித்ததே வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சாதனையா நான் நினைக்கிறேன். இதுல எனக்கு பிடித்த கதைகள் அப்படின்னா நான் லிஸ்ட் பண்றது ஒரு 12 கதைகள். ரொம்ப பிடிச்ச எல்லா கதையுமே நல்லா இருந்தது. ரொம்ப பிடித்த கதைகள், நீங்களும் அவசியம் வாசிக்கக்கூடிய கதைகள்னு ஒரு 12 கதைகள் நான் சொல்ல விரும்புறேன். அதுல ஃபர்ஸ்ட் வர்றது வாழ முடியாதவர்கள், அப்புறம் ஆட்டக்காவடி, கனிமொழின்ற கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த ஆட்டக்காவடி கதை, சந்தன கிண்ணம் என்ற கதை, அதாவது ஒரு
இயக்கத்தில், திராவிட இயக்கத்தில் இணைந்து செல்லப்படக்கூடிய ஒரு ஏழை தம்பதி, அவர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு ட்ராஜடி அப்படின்ற மாதிரி இந்த கதை போகும். இந்த கதையில சந்தனக்கண்ணன்றது முக்கியமான ஒரு கேரக்டரா இருக்கும். அடுத்தது சங்கிலி சாமி, அசாமிகளை, அதாவது பக்தியின் பேர் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை, மக்களை ஏமாற்றப்படுவதை பத்தி எழுதப்பட்ட ஒரு கதை. இதுல ஒரு அழகான ட்ரிக் கூட இருக்கு, எப்படிலாம் ட்ரிக் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இது போயிட்டு இருக்கோம். அடுத்தது கங்கையின் காதல், அட்டைப்பட கதை. இதுல நிலாவும் சந்திரனும் கங்கையும் கொண்ட காதல், அவர்கள் பேசுகிற சில முக்கியமான வசனங்கள் ரொம்ப முக்கியமானவை, ரொம்ப ரசிப்பீங்க. அடுத்தது நலாயினி, அந்த நலாயினி என்ற கேரக்டர் எப்படி ஒரு பெண்ணா அந்த கேரக்டர் நின்று எப்படி பேசியிருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஒரிஜினலா எப்படிதான் இருந்திருக்கும்ன்றத நீங்க அது கன்வின்சிங்கா இருக்கும், அதனால அது ஒரு முக்கியமான கதை. ஒரிஜினல் உள்ளபடி அச்சகத்துல எப்படிப்பட்ட விஷயங்களா இருக்குன்னு டாக்குமெண்ட் செய்யப்பட்ட விதத்திலும், அந்த கேரக்டர், ஒரு பகுத்தறிவு கேரக்டர் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுற விதத்துலயும் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு கதை அது. ஆதரிக்கிறார் அப்படிங்கிறது இந்த பொது உடைமைவாதிகள், போலி கம்யூனிஸ்டுக்கு, முதல்ல நான் கம்யூனிஸ்ட் இருந்தேன் இல்லையா, நீங்க போலி கம்யூனிஸ்டுக்கு சேர்த்துக்கங்க, அவங்க கோச்சிக்க போறாங்க. அதனால அந்த இடத்துல ஒரு சிறு திருத்தத்தை நான் சொல்லிக்கிறேன். போலி கம்யூனிஸ்டுகளை பத்தி கிழிச்ச பர்னிச்சரை உடைச்ச கதை. அடுத்தது பிரேத விசாரணை, ரொம்ப தாக்கத்தை உருவாக்குன அந்த கதை. ஒரு அபலை பெண், ஒரு ஒடுக்கப்பட்ட பெண், முழு மாத கர்ப்பிணி, நிறைமாத கர்ப்பிணி எடுக்கக்கூடிய பெண் எப்படி இந்த சமூகத்துல ஹேண்டில் பண்ணப்படுறான்ற கதை. கண்ணடக்கம், அந்த கிட்டத்தட்ட அம்பாள் என்ற கடை பேசினால் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கக்கூடிய கதை. அபாக்கிய சிந்தம், மோடி நினைவுபடுத்தின கதை, அந்த தன்னடக்கம்ன்ற கதை. கண்ணடக்கம் அப்படின்ற கதை. ஓகே, அடுத்தது வந்து அபாக்கிய சிந்தாமணி, பிச்சைக்காரியை பற்றிய கதை. பாலைவன ரோஜா, அந்த மாசு பிடிந்த திராவிடம் என்ற அந்த வசனம் வரக்கூடிய அந்த கதை. ஐயோ ராஜா அப்படின்ற அந்த கோடம்பாக்கம் மேம்பாலத்தை பற்றிய கதை. ஸோ இந்த 12 கதைகள் வந்து மிகச் சிறப்பான கதைகளாக என்னுடைய பார்வையில் நான் வரிசைப்படுத்தியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் டன். இதோட இந்த வாய்ப்பு அளித்த, அருமையான இந்த வாய்ப்பு அளித்த அன்பு தோழர்களுக்கும், தோழர் கனிமொழி அவர்களுக்கும், பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டம் வாசக பெருமக்களுக்கும், எங்கள் குழுமையில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி எங்க இந்த சமயத்தில் தெரிவிச்சு, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு எவ்வளவு நன்றி வேணாலும் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். இதோட என்னுடைய இதை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. மிக்க நன்றி தோழர். முதல்ல உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நீங்க விடாம கலைஞர் அவர்கள் எழுதின சிறுகதைகளை வந்து அப்படியே அழகா தொகுத்து சொல்லிக்கிட்டே வந்தீங்க. ஒவ்வொரு கதையும் என்ன பேசுது, அதுல இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள், அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்க. ரொம்ப சிறப்பு தோழர். தோழர்கள் யாருக்காவது கேள்விகள் இருந்தாலோ, இல்ல அவர் இவ்வளவு நேரம் பேசினாரு அதுக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னாலும் நீங்க பேசலாம். நீங்க வந்து ரெக்வெஸ்ட் கொடுங்க. தோழர்கள் யாருக்காவது பேசணுங்களா? தோழர், எனக்கு ஒரு கருத்து தோழர். முதல்ல ஆரம்பிச்சப்பே கதிர் தோழர் ஆரம்பிச்சதுதான் ரொம்ப அருமையா இருந்தது. கலைஞர் வந்து ஒரு அவரோட அதாவது சிறு வயதை விட்டுட்டா ஒரு 80 வயது வாழ்ந்தார் அப்படின்னு வச்சுக்கிட்டா, 80 வயது புது வாழ்க்கை வாழ்ந்தார்னு வச்சுக்கிட்டா, ஒரு 3 பேரோட வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காரு மாதிரி சொன்னார் இல்லையா, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கதைகளும், அந்த கதைகளுக்குள்ள சொல்லப்பட்ட நிகழ்வுகளும், அந்த கதையோட பலவேறு பரிமாணங்களும், உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு கதை வந்து புராணத்தை பத்தி, ஒரு கதை ஒரு நடந்த நிகழ்வை பத்தி, இந்த மாதிரி பலவிதமான, ஒரு கதை ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்கள பத்தி, இந்த மாதிரி அவர் தன்னோட ஒரு 240 வருடம் வெறும் உழைப்பை மட்டும் இல்லாம ஒரு 240 வருடத்துக்குரிய சிந்தனையையும் கொடுத்துட்டு போயிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவரோட கதைகள் மூலமாவோ, அவரோட எழுத்துக்கள் மூலமா, இல்லை அவரோட திட்டங்கள் மூலமாகவும் சரி. கதிர் சொன்னது போல ஒரு 240 வருடம் ஒருத்தரோட மூளை வேலை செஞ்சா எந்த அளவுக்கு சிந்திக்குமோ அந்த அளவுக்கு சிந்திச்சுட்டு போயிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை முதல்லயே கதிர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு கதையும் கதிர் வந்துட்டு ரொம்ப சுருக்கமா, இல்லை அதை மறுபடி படிக்க தோன்ற மாதிரி அதுக்குள்ள ரொம்ப கதைகளுக்குள்ள போகாம, சுவாரஸ்யங்களை கெடுக்காம, அதே சமயம் கதைகள்ல இருக்கிற சின்ன சின்ன சுவாரஸ்யங்களை சொன்னதும், அந்த மேதை போன்ற உதாரணங்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது.
இது கதிர் இதற்காக எவ்வளவு உழைப்ப கொடுத்திருப்பாருங்கிறதையும் நம்மளால யோசிக்க முடியுது. தோழர் கதிர் தோழர்களுக்கு மறுபடியும் என்னோட நன்றிகளும் வாழ்த்துக்களும் தோழர். மிக்க நன்றி தோழர். அவர் சொன்னது போலதான், வசந்த் தோழர் சொன்னது போல எவ்வளவு நீங்க வந்து படிச்சிருக்கணும். 37 கதைகளையும் படிச்சு அதுக்கு நோட்ஸ் எடுத்து அதை வந்து இங்க வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி தோழர். பேரலை தோழர், நீங்க பேசுங்க. வணக்கம். கதிர் தோழருக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து முதல்ல எனக்கு தெரியாது அது சினிஃபீல்ட்ல இருக்காருன்னு. ஒரு கதை வந்து எப்படி சொல்லுவாங்கலாம் எனக்கு தெரியாது. இவ்வளவு ஒரு 37 கதைகளை சுவாரஸ்யமா இருக்கட்டும், அடுத்தவங்க வந்து படிக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வத்தையும், அதே நேரத்துல எந்தெந்த இடத்துல அதை கொஞ்சம் அந்த இன்ச் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணி ரொம்ப ப்ராக்டிக்கலா ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு அவரு இதுக்காக செலவு பண்ணி சொன்ன மாதிரி ஒரு திரைப்படத்தை வந்து எப்படி விவரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. இப்படியும் கூட ஒருத்தரால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு பிராக்டிஸ் பண்ண முடியாது. நமக்கு இதெல்லாம் அந்த முன்னணி இல்லைங்கிற ஒரு ஆதங்கத்தோடையும் மறுபடியும் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும். நன்றி. நன்றி நன்றி தோழர். வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா நீங்க ரெக்வஸ்ட் கொடுங்க. கதிர் தோழர், நீங்க ஏதாவது பேசணுங்களா? நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேருக்கும், வசந்த் 2 பேரலை 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. முழுசா உட்காந்து இவ்வளோ நேரம் 1.5 மணி நேரம் கேட்டு அதுக்கான அந்த இதை பற்றி கருத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ஸோ தேங்க்ஃபுல் டு தம். தேங்க்யூ ஸோ மச். வேற என்ன சொல்றது? நீங்க சொன்னது போலதான், நீங்க உரையில தொடக்கத்துல சொன்னீங்க இல்லையா, கலைஞருடைய பல்வேறுபட்ட எழுத்துக்கள் இருக்கு. கலைஞர் நிறைய தளங்கள்ல அவர் எழுதியிருக்கிறாரு. அதுல சிறுகதைகள் வந்து பெருசா நம்ம எடுத்து பேசல அப்படின்றது உங்க உரையினுடைய தொடக்கத்துல சொன்னீங்க. அதை வந்து இன்னைக்கு நீங்க அந்த 37 கதைகள் சொன்னதன் மூலமா கண்டிப்பா நாம போய் திரும்பி படிப்போம்னு நினைக்கிறேன். அங்கங்க ஒரு கதை எப்போ படிச்சு நினைவு இருந்தாலும் மறுபடியும் இந்த கதைகளை படிக்கணும் அப்படின்ற அந்த உந்துதலை நீங்க இன்னைக்கு உங்களுடைய உரையின் மூலமா நீங்க வழங்கியிருக்கீங்க. அதுக்கு முதல்ல நன்றி. அதோட ஜிபிஎஸ், நீங்க பேசலாம். நன்றி பாஸ்கர். ஆக்சுவலாக நன்றி கதிர், ரொம்ப நல்லா நரேட் பண்ணியிருந்தீங்க. அவர் வசந்த் சொன்ன மாதிரி தான் அந்த இன்ட்ரோ, அதுக்கப்புறம் அதை கோர்வையாக நீங்கள் கொண்டு போனது, அந்த கதையோட ஒரு இன்ட்ரோ, ஒரு கதை பற்றியும் ஒரு குறிப்பு கொடுத்தது. அந்த குறிப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வோ இல்லை அதை ஒரு அந்த கோர் இதை வந்து நீங்கள் டச் பண்ணது வந்து படிக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருந்தது. இட்ஸ் ரியலி குட். அது ஆக்சுவலாக த வே நீங்கள் அதை கொண்டு போனது வந்து கதையாக கேட்காம அந்த கதையை வந்து படிக்கணுங்கிற எண்ணத்தை தூண்டினது வந்து புதுசாக இருந்தது. நான் அது வந்து அதைத்தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் நான். அப்புறம் இந்த புத்தகம் வந்து கலைஞர் கருணாநிதியின் சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் படம் போட்டு ஒன்று இருக்கு. அதுங்களா? அதுவா கதிர்? கேட்குறான்னு தெரியல. ஆமா தோழர், அதுதான். ஓகே ஓகே தேங்க்யூ. ஏன்னா அதை வந்து நான் இப்போ தான் இது முன்னாடி நான் அந்த குறிப்பாக இந்த மாதிரி புத்தகங்களாக பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறேன். நான் அதனால தான் கேட்டேன், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட 279 பக்கம்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் ஆன்லைனில் பார்க்குறேன் நான் அப்படி ஒரு புத்தகத்தை. குறிப்பாக ஒன்று சொல்ல வந்தேன் நான். ஆக்சுவலாக இந்த குதிரைன்னு ஒருத்தர் இங்கே ட்விட்டரில் இருக்கார், உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இப்போ தான் மாபெரும் தமிழ் கனவு ஒரு நீண்ட நெடிய அமர்வு முடித்தார். 35-36 நாளைக்கு மேலே கிட்டத்தட்ட அந்த கட்டுரைகளை முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இலகுவாக ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு திருப்பி வேற ஏதாவது ஆரம்பிக்கலாம்னாங்க. ஐ திங்க் இந்த புத்தகம் தோழர் கனிமொழி இருக்கீங்களா? எனக்கு எதுவுமே கேட்கல. இருக்கு தோழர், உங்களுக்கு கேட்கலீங்களா? ஆமா, எனக்கு எதுவுமே கேட்கல. சாரி. ஓ சாரி. இப்ப கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது. வேற யாராவது பேசிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஓ ஆமா, ஜிபிஎஸ் ஒரு தோழர் பேசுறாரு. உங்களுக்கு கேட்கலீங்களா? எனக்கு என்னமோ கேட்கல, என்னன்னு தெரியல. நான் அப்புறமா கேட்டுக்கிறேன். ஓகே, நீங்க நல்லா வெளில போயிட்டு வரட்டுமா இல்ல கண்டினியூ பண்ணிட்டுங்க? இப்ப கேக்குதுங்களா தோழர்? இல்லைன்னா நீங்க வெளியில போயிட்டு கூட வாங்க, இல்லைன்னா நீங்க பேசுங்க, ஒரு ரெக்கார்டிங்ல கூட கேட்டுக்கலாம். ஓகே இல்ல நான் வெளில போயிட்டு வேணா வந்து ட்ரை பண்றேன். ஓகே. தோழர் ராஜ், நீங்க வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்திருந்தீங்க, பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கதிர் தோழருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா இருந்தது. நான் சொல்ல வேண்டியது வசந்த் தோழரும் கனிமொழி தோழரும் கவர் பண்ணிட்டாங்க கொஞ்சம். கலைஞர் பற்றி நீங்க கொடுத்த அவரோட வாழ்க்கை, இவ்வளவு வயசு அவர் வாழ்ந்தா ஒரு 3 மடங்கு வாழ்க்கை வாழ்ந்திருக்காருன்றத திருப்பி கால் அவுட் பண்ணது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். அடுத்து இந்த சிறுகதை தொகுப்புலயே வந்து
எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அவரோட இமேஜினேஷனும் அவரோட சொல் பயன்பாடு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரு என்ன மாதிரி சொற்களை வைத்து எப்படி யோசிப்பாருன்றது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா வியக்கத்தக்க விஷயம், இப்ப மாடர்னா இருக்கிற டைரக்டர்ஸ் இவ்வளவு காலம் கடந்து அவங்க யோசிக்கிற டீடைலிங், இதெல்லாம் ஒரு மனுஷன் அப்பயே யோசிச்சிருக்காரு அப்படின்றது ஒரு தனி திறமை. ஒரு சிவன் பார்வதி அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு 2 பேர் பகுத்தறிவாளிகள், அவங்க வாழ்க்கையில என்ன நடக்கிறது நல்லா இருக்கும். ஒரு ஏழை தொழிலாளர்கள் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். அந்த கேரக்டர் செட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பிளாட் இல்லையா? அது யோசிச்சு பாக்குறதே ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த காலகட்டத்துல. ஸோ இதெல்லாம் நீங்க டச் பண்ணி எங்களெல்லாம் வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டிருக்கீங்க இதை படிக்கிறதுக்கு. ஸோ அகெயின் கிரேட் ஒர்க், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி நன்றி தோழர். நன்றி தோழர். ஜிபிஎஸ் தோழர் நீங்க பேசுங்க. தேங்க்யூ பாஸ்க். கதிர் கேக்குதான்னு தெரியல இப்போ. நான் உங்களுக்கு உங்களோட அவருக்கு வந்து லிசனர் மோடுக்கு போயிட்டாரு. நான் அவருக்கு ரெக்வெஸ்ட் அனுப்பியிருக்கேன். ஓகே நீங்க கேட்டா ஓகே. பட் நான் சும்மா ஒரு நன்றி சொல்ல தான் வந்தேன் திரும்பவும் மேல. அவருடைய முயற்சிக்கே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி, ஒரு வாழ்த்து சொல்லணும். ஏன்னா இது வந்து முழுசா அதை ரிவீல் பண்ணாம அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் டச் பண்ணி அதை வந்து படிக்க தூண்டுற ஒரு விதத்துல அதை கொண்டு போனதே ஒரு பெரிய ஒரு முயற்சி. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு புத்தகத்தோட இன்ட்ரோ வந்து நான் கேட்டதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி அந்த ஒரு புத்தகத்தை பற்றின ஒரு இன்ட்ரோ வந்து அதை படிக்க தூண்டுற அளவில் இருந்தது. இப்போ தான் கூட இந்த ராஜ், நீங்கள் டாஸ்க் மெசன் நீங்கள் எல்லாருமே டச் பண்ணிட்டீங்க அவர் வந்து என்னெல்லாம் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்று. அண்டு த்ரூ அவுட் த புக் பார்த்தீங்கன்னா அவர் அந்த கேரக்டர், இப்போ ஒரு ராஜ் சொன்ன மாதிரி கேரக்டர் டிஃபைன் பண்ணதும் அதை வந்து அவருடைய வாழ்க்கையிலையும் அவர் வந்து நிறையா தொட்டிருக்காருன்னு சொல்லி அவர் கதை சொன்னார். உதாரணத்துக்கு கனிமொழிங்கிற ஒரு பெயரை வந்து எழுதிட்டு வச்சாரா இல்லை வச்சதுக்கப்புறம் எழுதினாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு காலம் தெரியாததுனாலன்னு சொன்னார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படிதான் பராசக்தி படத்துலையும் அந்த ஒரு வசனம் ஒன்று இருக்கும். ஒரு ஒரு சைக்கிள் ரிக்ஷா இழுக்கிற ஒரு கேரக்டர் வந்து வரும்போது அந்த காவலாளி கிட்ட சொல்லும்போது அவர் பேசுகிற மாதிரி நீ வந்து அதை மாற்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் அங்கே வச்சிருப்பாரு. அதை திரும்பவும் அதை மறக்காமல் இவர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கை ரிக்ஷாவை ஒழிச்சார். அது ஆக்சுவலாக ஸோ அவரோட சிந்தனை செயல் ஓட்டம் எல்லாமே அவர் எழுத்துல மட்டும் இல்லாமல் அந்த எழுத்தை வந்து அவருக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதோ அதை நடைமுறையும் படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து எனக்கு அந்த கேரக்டரை அவர் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு அந்த ஒரு பாயிண்ட்டு. அதுபோல் இது வழிநெடுகில் அந்த கேரக்டர்ஸ் அவங்க வந்து எப்படி பேசிப்பாங்க அதை வந்து சிந்தித்த விதமும் அதை அவர் யூஸ் பண்ணி எழுதப்பட்ட அவருடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. நான் அந்த புத்தகத்தை நான் வந்து வாங்கி படிக்க முயற்சி பண்ணுறேன். அது என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த குதிரைங்கிற அவர் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு இப்போ தான் மாபெரும் தமிழ் கனவு முடித்தோம். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் 38 நாள் இன்னும் கிட்டத்தட்ட உட்காந்து அதை ஒட்டி பல கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. மேபி அடுத்து ஒரு இலகுவான புத்தகங்கள் போயிட்டு திருப்பி அவர் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காரு சில வருஷங்களா. அதில் இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு கதைகளாக கிட்டத்தட்ட 35 கதைகள் இருக்கிறது. ஒரு நாள் ஒரு கதைகள் படிச்சுட்டு அதை ஒட்டி அந்த கேரக்டரோ இல்லை அதனுடைய எண்ணங்களை விவாதிக்கிறதுக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அவருக்கு. இந்தியா டைமில் காலையில் 8 மணிக்கு அவர் யூஸ்வலாக படிப்பார். நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இட்ஸ் அ வெரி குட் புக். அது அந்த இடத்துக்கு இது சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இவர் ஒரு கதையும் சொல்லும் பொழுதும் அந்த கதையோட அளவு அதனுடைய ஓட்டங்கள் எல்லாம் கேட்கும்பொழுது அந்த இடத்துல அப்படி தான் ஒரு சாப்டர் இல்லைன்னா ஒரு 1-2 சாப்டர் படிச்சுட்டு அதை ஒட்டி விவாதங்களோ இல்லை ஒரு கருத்து பகிர்வுகளோ நடக்கும். இது வந்து ஒரு சரியான புத்தகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் கதிர். அண்டு அது அந்த புக்கு டவுட் இருந்தது, அது வசந்த் கிளியர் பண்ணிட்டாரு. எனிவே தேங்க்யூ ஆல். இந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணதுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி பாஸ்க். நன்றி தோழர். கதிர் தோழர், நீங்கள் லிசனர் மோட்ல இருக்கிறீங்க. ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் பேசுகிறீங்களா? சரி, அவர் இணைய முடியலன்னு நினைக்கிறேன். இந்த கலைஞர் அவர்களுடைய சிறுகதைகள் அப்படின்ற இந்த அமர்வில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றி. நம்முடைய பேச்சாளர் கதிர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.